வணக்கம். நான் உங்கள் சீதா பாரதி. காதல் சிலருக்கு வாழ்க்கை, சிலருக்கு அனுபவம், சிலருக்கு கண்ணீர், சிலருக்கு சிரிப்பு. எப்படியாகினும் யாராகினும் ஏதாவது ஒரு காதல், எதன் மீதாவது ஒரு காதல் இருக்கத்தானே செய்கிறது. அப்படித்தான் இங்கேயும் ஒரு காதல் கதை. தேவி மனோகரனின் இப்படிக்கு காதல். இப்படிக்கு காதல். மாலை 5 மணி இருக்கும். மறுநாள் செல்ல வேண்டிய வெளியூர் பயணத்திற்காக பெட்டி அடுக்கிக் கொண்டிருந்தாள் அவள். பாதி திறந்திருந்த ஜன்னலின் வழியே அத்துமீறி நுழைந்த காற்று அவளின் தேகம் தழுவி சென்றது. ஈரக்காற்றின் குளுமையில் சிலிர்த்தது அவள் உடல். காற்றின் ஈரம் மழை வரப்போவதை அறிவிக்க, மழை தரையை தொடும் முன்னே மண் வாசனை கிளர்ந்து எழுந்து நாசியை நிறைத்தது. மழையின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தாள் அவள். இந்த பெங்களூர் நகரத்தில் எப்போது மழை வரும் என்று சொல்லிவிடவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகுந்த மகிழ்வுடனே மழையை வரவேற்கிறாள் அவள். மழை வரும் அறிகுறி தெரிந்ததுமே மனம் கணவன் கார்த்திக் தயாரிக்கும் இஞ்சி ஏலம் மணக்கும் டீக்காக இயங்கியது. கணவனை நினைத்ததும் மனதுக்குள் மென்மையான, சற்றே இதமான வெம்மையுடனான உணர்வு பரவியது. இம்முறை திரைச்சீலைகளை விலக்கிக் கொண்டு அத்துமீறி நுழைந்த காற்று அவளை முழுவதுமாக கலைக்க முயற்சித்தது. காற்றோடு காற்றாய் மாற முயன்ற அவளின் கூந்தலை அள்ளி கொண்டையாக முடிந்தாள். அதுவரை அடுக்கிக் கொண்டிருந்த பெட்டியை கண்களை சுழற்றி ஒருமுறை சரி பார்த்தவள் அதை மூடி ஓரமாக நகர்த்தி வைத்தாள். விழிகளை உயர்த்தி நேரம் பார்த்தாள். 5:10 என்றது கடிகாரம். கணவன் வருவதற்கு சரியா இன்னும் 2 மணி நேரங்கள் இருக்கிறது என்று மனம் தானாய் கணக்கிட அந்த கடிதத்தை கையில் எடுத்தாள். மெல்ல நகர்ந்து சென்று பால்கனியில் அமர்ந்து கொண்டாள். இத்தோடு 4-5 முறை படித்திருப்பாள். ஆனாலும் எப்போதும் புதிதாக, முதல் முறை வாசிப்பது போலவே இருக்கிறது. அக்கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுக்கு மனப்பாடம். கடிதத்தை வெறிக்கும் கண்களையும் மீறி வரிகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கணவன் கார்த்திக்கின் முதல் காதல் கடிதம். அவன் எழுதியதல்ல, அவனுக்காக எழுதப்பட்டது. கார்த்தி, நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் கார்த்தி. I think I love you. Yes, I am in love with you. இத்தனை நாள் உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு, ஆமா அப்படித்தான் இருந்தேன். ஆனா இனி உங்ககிட்ட சொல்லாம இருக்கவே முடியாது கார்த்தி. கடிதத்தின் ஆரம்ப வரிகள் அப்படியாகத்தான் இருந்தது. அதில் தெரிந்த தவிப்பும் அன்பும் மெலிதான புன்னகையை அவள் முகத்தில் வரவழைத்தது. கண்கள் தன்னிச்சையாக அடுத்த வரிக்கு தாவியது. எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு கார்த்தி. உன் கையை பிடிச்சுக்கணும் போல, உன் விரல் கோர்த்து ரொம்ப தூரம் நடக்கணும் போல, என் பைக்ல உன்னை வச்சு மெதுவா, ரொம்ப மெதுவா காத்து முகத்துல மோத, மரங்கள் அடர்ந்த சாலையில பைக் ஓட்டிட்டு போகணும் போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் தோணுதா? என்ன பார்க்கும்போது உன் மனசுல நீ என்ன நினைச்சுப்ப? உனக்கு என்ன பிடிக்குமா? மனதின் ஆசைகளை வார்த்தையில் வடித்திடும் போது வரும் ஆசுவாசத்தை அதே வார்த்தைகளை கொண்டு வடித்திட இயலுமா? நிச்சயம் முடியாது என்றே அவளுக்கு தோன்றியது. கடிதம் எழுதியவரிடம் எப்படி சொல்வாள், உன்னை போலவே நானும் ஆசைப்படுகிறேன் என்று? எப்போதும் கார்த்தியுடன் இருக்க, அவன் கை பிடித்து நடக்க, அவன் தோள் சாய்ந்து காற்று முகத்தில் மோத, மரங்கள் அடர்ந்த சாலையில் ஒரு நீண்ட பயணம். பெருமூச்சொன்றை வெளியேற்றி அடுத்த வரிக்கு தாவினாள். மனம் தானாக அவ்வரிகளை உச்சரித்தது. என்ன பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லிடாத கார்த்தி. அதை கேட்டதுக்கு அப்புறமும் என்னால வேண்டாம் கார்த்தி. பிடிக்கும்னு மட்டும் சொல்லு. பிடிக்கலையா சொல்லாத. நாம நல்ல நண்பர்களா, எப்பவும் போல உயிர் தோழர்களா இருப்போம். அன்பின் புறக்கணிப்பை, நேசிப்பவர்களின் நிராகரிப்பை, காதலின் மறுதளிப்பை ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை? ஏன் அதை ஏற்றுக்கொள்வது அத்தனை கடினமானதாக இருக்கிறது? நாம் நேசிப்பவர்களும் பதிலுக்கு நம்மை நேசிக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம்? எதிர்பார்ப்புகள் அற்றதுதானே அன்பு, இல்லையா? குறைந்தபட்சம் அன்பை எதிர்பார்க்கலாமோ? காதலுக்காக இறந்து போதலெல்லாம் எங்கனம் சரியாகும்? சிலர் காதலுக்காக இறந்தே போகின்றனரே. ஆனாலும் அவளுக்கு இரண்டுமே சரியெனப்படவில்லை. காதலை தர முடியாவிட்டால் நட்பையாவது கொடு என்பது என்ன விதமான கோரிக்கை? காதலை காட்டிலும் நட்பு பெரிதல்லவா? இல்லை, காதல்தான் பெரிதோ? அவரவர்க்கே வெளிச்சம். எத்தனையோ காதலை எளிதாக கடந்தவர்களை அவள் அறிவாள். ஆனால் நட்பு, தோழிகள், அவர்கள் என்றைக்குமானவர்கள். பல ஆண்டுகள் கழித்து பேசினாலும் விட்ட இடத்திலிருந்து நட்பை தொடர முடியும் அவர்களால்.
அது ஒரு தனி உலகம். மெல்ல விழிகளை தாழ்த்தி மீண்டும் கடிதத்தில் பதித்தாள். என்னோட மனசுல இருக்கிறத சொன்னதால உன்னை நான் இழக்க விரும்பல. பிளீஸ் கார்த்தி, எப்பவும் என் கூடவே இரு. முதல் முறை வாசிக்கையில் இன்னொருவரின் அந்தரங்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே அவள் மனதில் லேசான உறுத்தலை, மிகுந்த குற்ற உணர்ச்சியை கொடுத்தது. ஆனால் இன்று கடிதத்தின் வரிகள் அவளை ரசிக்க வைத்தது. அதில் சொட்டிய காதல் புன்னகைக்க வைத்தது, பொறாமை கொள்ளவும் செய்தது. முடிஞ்சா பதில் எழுது, இல்லனா அது கூட வேண்டாம். நீ என் மனச படிச்சதே தெரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும். இப்படிக்கு காதலுடன், இல்ல அன்புடன் சாரா என்று முடிந்திருந்தது கடிதம். முதல் காதல் கடிதம் என்று சொல்லிவிட முடியாதபடி வார்த்தைகளில்தான் எத்தனை முதிர்ச்சி. கடிதத்தை கசங்காமல் முன்னிருந்தது போலவே மடித்து வைத்தாள். முதல் முறை அந்த கடிதத்தை பார்த்ததும் படித்ததும் நினைவில் வந்தது. எத்தனை வேகமாக அவளிடமிருந்து கடிதத்தை பிடுங்கி தூர வைத்தான் கார்த்திக். அது அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்று சங்கடத்துடன் சொன்னவன் கடிதத்தை மீண்டும் அதே இடத்தில் வைத்து கபோர்டை மூடினான். இந்த லெட்டர், இத படிச்சதும் எனக்கு கோபம் வரணும் தானே கார்த்திக்? எனக்கு கோபமே வரல கார்த்திக், நான் நல்ல ஒய்ஃப் இல்லையா என்றாள் சோகம் போல. கோபம் வரணும்னு அவசியம் இல்ல என்றான் அழுத்தமாக. அப்படியா என்றாள் விழிகளை விரித்து. அப்படித்தான். என்ன, என்னோட நிறை குறையோட மட்டும் இல்ல, என்னோட கடந்த காலத்தையும் சேர்த்தே என்ன முழுசா நீ ஏத்துக்கிட்டன்னு அர்த்தம். இருக்கலாம் என்று தோள் குலுக்கினாள். புன்னகையுடன் எழுந்து போனான் கார்த்திக். அவளுக்கு இன்னும் கூட அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. கணவனின் காதல் கடிதத்தை படித்ததும் தனக்கு ஏன் கோபம் வரவில்லை? நான் இயல்பாகத்தான் இருக்கிறேனா என்ற கேள்வியுடன் வெளியில் பார்த்தாள். மழை தூறலாக பொழிய தொடங்கியது. பால்கனி கிரில்லை பிடித்து மெல்ல எழுந்து வீட்டுக்குள் நுழைந்து அடுப்படிக்குள் புகுந்தாள். பாலை காய்ச்சி அவளுக்கு பிடித்த விதமாக ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி கலந்து கொண்டு மீண்டும் பால்கனியில் போய் அமர்ந்தாள். இந்நேரம் கணவன் இருந்திருந்தால் அவளை காஃபியை தொடவே விட்டிருக்க மாட்டான். ஆனால் அவளுக்கு காஃபி மட்டுமே நன்றாக போட தெரியும். டீ ஸ்பெஷலிஸ்ட் என்றால் அது கார்த்திக் தான். அதுவும் மழை நாளில் அவன் தரும் டீ எப்போதும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். காலியாக இருந்த எதிர் இருக்கையை பார்த்தபடி காஃபியை அருந்த தொடங்கினாள். கணவன் அவ்விருக்கையை நிறைத்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். படபடவென்று பேசிக்கொண்டே இருப்பான். அவளிடம் பேசுவதற்கு மட்டும் அவனுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். எதிர் வீட்டு நாய்க்குட்டியில் தொடங்கி இதோ இப்போது கொட்டிக் கொண்டிருக்கும் மழை வரை ஏதேதோ கதை சொல்வான். இமைக்காமல் அவனையும் அவன் பேச்சையும் கவனிப்பாள். அவனைப் போலவே அவன் பேச்சும் நேர்த்தியாக ரசிக்கும் விதமாகவே இருக்கும். ஒருவேளை அவளுக்கு கணவனை அதிகம் பிடித்ததாலோ என்னவோ அவன் பேச்சும் அதிகமாக பிடிக்கிறதோ இருக்கலாம். கணவனை நினைக்கையிலே அவள் மனதினுள்ளும் மெலிதாக மழைச்சாரல். காற்றில் கடிதம் படபடத்தது. அது மழையில் நனைந்து விடாமல் தடுக்க சட்டென்று கைப்பற்றி மடியில் பத்திரமாக பொதிந்து வைத்தாள். இப்பொழுது மழையின் வேகம் கூடியிருந்தது. வானம் தன் துக்கத்தை, இல்லை ஆனந்தத்தை, எதை வெளிக்காட்ட இப்படி மழையை பொழிகிறது? இருந்திருந்து இன்றைக்கு மழை பெய்யாதிருந்திருக்கலாம். மண் வாசனையோடு மனதின் அடியில் பல வருடங்களாய் தங்கியிருந்த, இல்லை தேங்கியிருந்த நினைவுகளும் மெல்ல கிளர்ந்து மேலெழுந்து அவளது மென்னியை நெரிக்கிறது. திடீரென்று மனதின் அமைதியை யாரோ கலைத்து போட்ட சீட்டுக்கட்டை போல் ஆக்கிவிட்டதை உணர்ந்தாள். கடிதத்தை வாசிக்க தொடங்கிய போது இருந்த அமைதி இப்போது நிச்சயமாய் அவளிடம் இல்லை. நினைவுகள் மெல்ல மெல்ல அவளை ஆக்கிரமிக்க தொடங்கின. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன் அவளும் ஒரு காதலுக்கு தன்னை அறியாமலே தூது சென்றிருக்கிறாள். இருவரின் காதலுக்கு மௌன சாட்சியாய் இருந்திருக்கிறாள். இதுதான் செய்கிறோம் என்று தெரியாமலே தூது சென்றிருக்கிறாள். அவள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சொந்த ஊரான மதுரையில்தான். அப்போது பள்ளி இறுதி ஆண்டுகளில் இருந்தாள். 90களின் இறுதி அது. பள்ளி முடித்து வந்து பக்கத்து தெருவில் இருந்த கயல்விழி அண்ணியிடம்தான் மேக்ஸ் டியூஷன் செல்வாள் அவள். மேக்ஸ் என்றில்லை, அனைத்து பாடங்களிலுமே சந்தேகங்களை கேட்டு கயல்விழி அண்ணியிடம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். மற்ற மாணவ மாணவிகள் மிஸ் என்று அழைக்கையில் இவள் ஒருத்தி மட்டும் அண்ணி என்பாள். கயல்விழி அவளுக்கு தூரத்து சொந்தம் என்பதினால் மட்டுமல்ல, கிருபா அண்ணனின் சித்தி மகள் மற்றும் அவனின் பக்கத்து வீடு என்பதாலும் அவளுக்கு அந்த கூடுதல் சலுகை வழங்கப்பட்டது என்பது அவளுக்கு புரியவே பல வருடங்கள் தேவைப்பட்டது.
கயல்விழிக்கு அவளை மிகவும் பிடிக்கும். எப்போதும் சின்னவளை தன் அருகிலேயே அமர்த்திக் கொள்வாள். அவள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் இவளுக்கும் கற்றுத்தருவாள். சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது கயல்விழி அண்ணிதான். சைக்கிள் மட்டுமின்றி அவள் அந்த வயதில் கற்றுக்கொண்ட அனைத்துமே கயல்விழியிடம் இருந்துதான். மதுரையில் இருக்கிறோம், மல்லிப்பூ கட்ட தெரியாதுன்னு சொன்னா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? உட்கார், இப்படி அண்ணி கட்டுறத பாரு என்று அவளை இழுத்து அருகில் அமர்த்தி பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாள். 4 நாட்கள் பூக்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு கசக்கிவிட்டு 5ஆம் நாள் அவள் போராடி ஒரு முழம் கட்டியிருப்பதை பார்த்து சற்று அதிகமாகவே வியப்பாள். இந்தா பூ கட்டிட்டல, அவ்வளோதான், எவ்வளோ அழகா இருக்கு பாரு, திரும்ப தலையில வச்சு விடுறேன். பாராட்டோடு பூவும் அவள் தலையில் குடியேறி இருக்கும். அப்படியே இந்த குட்டி கழுதைக்கு கோலம் போட சொல்லிக் கொடு கயல் என்று அவள் 8ஆம் வகுப்பு படிக்கையில் அவள் அம்மாவே கயல் அண்ணியிடம் கோரிக்கை வைக்க, புள்ளிக்கோலம் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு அழகாக பெரிதாக வாசலை அடைத்து போடும் ரங்கோலி கோலங்களை கற்றுத்தந்தார் கயல் அண்ணி. 3 விரல்களில் நேர்த்தியாக கோலமாவை எடுத்து நுனி விரலால் பிசிறில்லா கோடுகள் இழுக்க கற்றுத்தந்தாள். 10 நிமிடத்தில் வீட்டின் முன் வாசலில் பூத்திருக்கும் பெரிய பூவிற்கு பொருத்தமான வண்ணங்கள் சேர்க்கவும் சொல்லித்தந்தாள். அவள் கோலத்தை முடிப்பதற்காகவே காத்திருந்தது போல சொல்லித்தர்றதை எவ்வளோ வேகமா பிடிச்சுக்கிற, கற்பூர புத்தி உனக்கு. கன்னம் வழித்து நெட்டி முறிப்பாள். பக்கத்து வீட்டு பெண்ணை விரட்டி அடுத்த தெருவில் இருக்கும் அவள் அம்மாவை அழைத்து வர செய்வாள். இடுப்பில் கையை பதித்து வாய் பிளப்பார் தேவகி. என் செல்லக்குட்டி, நீயா தங்கம் இந்த கோலம் போட்ட? என் ராசாத்தி என்று அவரும் தன் பங்குக்கு நெட்டி முறிப்பார். பெருமை பிடிபடாது அவருக்கு. வீட்டில் அவள் மகா செல்லம். அம்மா வேலை ஏவினாலும் அப்பா செய்ய விடமாட்டார். 2 மகன்களுக்கு பின் பிறந்த ஒற்றை பெண் அவள். தந்தையின் செல்ல பெண். நாளைக்கு வர்றவன் அவளை திட்டமாட்டான். எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாருன்னு. பொண்ணை செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க கத்துவார் தேவகி. உங்க அம்மா அவ அப்படிதான்டா, நீ கண்டுக்காத. நல்லா படி போதும். நான் உனக்கு மகாராஜாவை தேடி கண்டுபிடிப்பேன். அவன் உன்னை வேலையெல்லாம் செய்ய சொல்ல மாட்டான், ராணி மாதிரி பார்த்துப்பான். அவள் தலை கோதி சொல்வார் அப்பா தேவராஜன். மகளுக்காக மகாராஜனைத்தான் பிடித்தார். அவளுக்கு பிடித்த கார்த்திக் ராணியைப் போலத்தான் கையில் வைத்து தாங்குகின்றான். கார்த்திக் அவளுக்காக பெற்றோர் பார்த்த பையன்தான். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இவள் பார்த்தாள். பெற்றோர் திருமணத்தை நடத்தி முடித்தனர். இவளது 2ஆம் அண்ணனின் ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவின் போதுதான் அவள் கார்த்திக்கை முதலாக சந்தித்தாள். இவரு கார்த்திக் நம்ம ஏதோ சொல்லி அறிமுகப்படுத்தினான் அவளது அண்ணன். ஆனால் அவள் எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. ஒரு கணம் உறைந்து போனவளாக கார்த்திக்கின் முகம் பார்த்திருந்தாள். தங்கப்பிள்ள என்ற தேவராஜனின் அழைப்பில் சுற்றுப்புறம் உணர்ந்து கார்த்திக்கிடமிருந்து கண்களை அகற்றினாள். தம்பி கை நீட்டிட்டு இருக்காங்க பாரு என்றார் கார்த்திக்கை காட்டி. ஹாய், சாரி என்றாள். மென்மையாக அவள் கை பற்றி குலுக்கினான். அவள் என்ன செய்கிறாள், என்ன படித்தாள் என்று பொதுவாகத்தான் விசாரித்தான். அவளும் பொறுப்பாக பதில் சொன்னாள். அவ்வளவுதான் நடந்தது. தேவராஜனுக்கு அதுவே போதுமானதாக இருக்க அடுத்த 3ஆம் மாதம் கார்த்திக்கின் மனைவியாக இருந்தாள் அவள். மிகவும் மகிழ்ச்சியாக. ச்ச, எங்கிருந்து எங்கு தாவுது இந்த மனசு என்று தலையை உலுக்கிக் கொண்டாள். அந்த வயதில் அவள் செய்யும் சிறு சிறு செயல்கள் கூட தேவராஜனை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிடும். மனைவியிடம் பெருமை பீற்றியே மாய்ந்து போவார். என் பொண்ணை பத்தியா, எப்படி படிக்கிறா பாரு, எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாரு என் பொண்ணு, என் பொண்ணு. அவரை கையில் பிடிக்க முடியாது. எல்லா சராசரி தந்தையை போலத்தான் அவரும். தேவராஜன் மகிழ்ச்சியில் பூரித்து போகும் அளவுக்கு ஒவ்வொரு வேலையையும் தெளிவாக அழகாக கற்றுக்கொண்டாள் அவள். அப்போது 9 படித்தாளோ நினைவில்லை. முதல் முறை சமையல் அறைக்குள் நுழைந்ததும் அப்போதுதான் டீ, காஃபி என்று தொடங்கி சாம்பார், ரசம் என்று ஒவ்வொன்றையும் எளிதாக சொல்லித்தந்தாள் கயல். மெல்ல முன்னேறி ஒரு நாள் கயல் அண்ணி சொல்லிக் கொடுத்தது போல, முதல் நாள் கயலின் வீட்டில் அவள் சொல்ல சொல்ல இவள் செய்தது போல, மறுநாள் அவள் வீட்டில் அவளே சமைத்து வைத்த ஐரை மீன் குழம்பு துளி கூட மிச்சமில்லாமல் காலியானது. அப்படியே எங்க ஆத்தா கைப்பக்குவோம். இந்த ருசியில சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. எங்க ஆத்தாவே உசுரோட வந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டு உலர்ந்த கையுடன் கண் கலங்கினார் தேவராஜன். மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அவள்.
அன்றாட வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்களையும் சிரத்தை எடுத்து அவளுக்கு சொல்லித்தந்த கயல்விழியிடம் இருந்து அவள் கற்றுக்கொள்ளாத ஒன்று உண்டு என்றால் அது இந்த காதல் மட்டும்தான். பணியாரம் செய்வதற்கு காட்டித் தருபவள் அவளுக்கென்று 2 டிஃபனில் கட்டியும் தருவாள். இங்க பாரு, உங்க அம்மா கிட்ட மட்டும் கொடு, உங்க வீட்டுல அண்ணனுங்களுக்கும் கொடு, உங்க பக்கத்து வீட்டுல ஒரு தடிமாடு இருக்குதே, பேர் என்ன, கிருபா, அதுக்கு கொடுத்துட்டு போற என்று எச்சரிக்கை செய்தே அனுப்புவாள். ஆனால் அவள் வீட்டை அடையும் போது எல்லோருக்கும் முன்பாக பக்கத்து கேட்டில் சாய்ந்தபடி, ஓய் சில்வண்டு, எங்க போயிட்டு வர்ற, கையில என்ன, இங்க கொண்டா என அவளை முதலில் அழைப்பது கிருபாகரன் அண்ணனாகத்தான் இருக்கும். மௌனமாய் சென்று அண்ணன் முன் நிற்பாள். 3-4 பணியாரத்தை பொறுமையாய் உண்டுவிட்டு, வீட்டுக்குள்ள ஓடு, சித்தி தேட போறாங்க என்று விரட்டுவான். அடுத்த தடவை ரவா லட்டு செய்ய சொல்லு சிலுவண்டு என்ற கோரிக்கை நடப்பவளின் முன் வந்து விழும். சிரித்து கொள்வாள். ஆனாலும் மறக்காமல் மறுநாள் அதை கயல்விழியிடம் ஒப்பித்து விடுவாள். அன்றைய டியூஷனில் பள்ளி பாடங்கள் முடிந்ததும் மற்ற மாணவர்களை அனுப்பிவிட்டு அவளை மட்டும் அருகில் வைத்துக்கொண்டு சிரத்தை எடுத்து மிக கவனமாய் ரவா லட்டு பிடிப்பாள் கயல்விழி. உருண்டை பிடிக்கையில் சூடு பொறுக்க முடியாமல் கையை அடிக்கடி ஊதிக்கொள்ளும் அவளை பாவமாய் பார்ப்பாள் இவள். நிறைய முந்திரி திராட்சை வைத்து அழுத்தி பிடிக்கப்பட்ட லட்டுக்கள் கிருபா அண்ணனுக்காக தனி டப்பாவில் போய் அமரும். அசைக்காம கொண்டு போன, ஓடாம ஆடாம மெல்ல நடந்து போ, அப்படியே இத அந்த தடிமாடு கிட்ட கொடு, இத அத்தைக்கிட்ட கொடு என்ன என்று அவளுக்கும் கிருபா அண்ணனுக்கும் பங்கு பிரித்து அனுப்புவாள். அன்றைக்கு பார்த்து வேண்டுமென்றே வெளியில் வரமாட்டார் கிருபா அண்ணா. இவள் தன் வீட்டுக்கு போனதும் ஒரு டப்பாவை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு முகம் கழுவி தலைவாரி அடுத்த டப்பாவை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுவாள். பெரியம்மா என்று அழைப்பவள் முன் வந்து நின்று, என்ன விழி, சவுண்ட் பலமா இருக்கு, ஸ்கூல் விட்டு வந்ததும் என்னத்தை முழுங்கின சில்வண்டு, உங்க அண்ணி என்ன சாப்பிட கொடுத்தா என்று அந்த அண்ணியில் அழுத்தம் கொடுத்து கேட்பார் கிருபா அண்ணா. இந்தாங்க அண்ணா, நீங்க கேட்ட ரவா லட்டு என்று அவன் கையில் டப்பாவை திணித்துவிட்டு ஓட முற்படுபவளை தடுத்து நிறுத்தும் அவன் குரல். ஓய் சில்வண்டு, உன்னை கத்துக்க சொன்னா நான் கேட்டனாம்ல, நல்லா சொல்ற பாரு என்று சலித்து கொள்பவன், சரி சரி நீ செஞ்சதுக்காக சாப்பிட்றேன் என்று அழுத்துக்கொண்டு ஒரு உருண்டையை எடுத்து வாயில் போடுவான். சும்மா சொல்லக்கூடாது, இந்த விழி கைமணம் இருக்கே என்று வியப்பான். இவளது முறைப்பு அவனை மேலே பேச விடாமல் தடுக்கும். அட, விழின்னு தானே சொன்னேன், மலர் விழி, உன்னைதான் சொன்னேன் சில்வண்டு, நல்லா செஞ்சிருக்கிற என்று உண்மையான குரலில் பாராட்டுவான். நான் சொன்னத அந்த விழிகிட்ட சொல்லாத என்ன என்றும் எச்சரிப்பான். அப்போதுதான் மறக்காமல் போய் கயல் அண்ணியிடம் சொல்வாள் இவள் மலர் விழி. அவள் அப்பா தேவராஜனுக்கு அடுத்து அவளை விழி என அழைப்பது இருவர்தான், கிருபா அண்ணா, கயல்விழி அண்ணி. கயல்விழியை விழி என அழைப்பது கிருபா அண்ணா மட்டும்தான். அவளுக்காகவே மலர் விழியும் விழியாகி போனாள் கிருபா அண்ணாவுக்கு. ஒரு நாள், வா, என்னோட சைக்கிளை ரிப்பேர் பார்த்து வச்சிருக்கிறேன், ஓட்டி பழகு என்றாள் கயல் அண்ணி. அவளும் தன்னாலானவரை முயன்றாள்தான். ஆனால் பயத்தில் கீழே விழுந்து வாரிக்கொண்டே இருந்தாள். இப்படி நீ விழுந்து வாரிட்டே இருந்தா உங்க அப்பா என்ன அடி வெளுத்துருவாரு என்று புலம்பிய கயல்விழி அவர்களின் சைக்கிள் ப்ராஜெக்டை அப்போதைக்கு தள்ளி வைத்தாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள், அந்த தடிமாடு சும்மா தானே இருக்கிறான், உனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்க சொல்லு என்று கயல் அண்ணி புருவம் உயர்த்தி சொல்ல, மறுவாரமே கிருபா அண்ணனிடம் அவளுக்கு சைக்கிள் ஓட்டும் பயிற்சி ஆரம்பமானது. அவர்களின் தெருவில்தான் ஓட்ட வைப்பான். அந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு வருவதற்குள் கத்தி தீர்த்து விடுவாள் மலர்விழி. ஒழுங்கா பிடிங்க அண்ணா, பயமா இருக்கு, விழுந்துட போறேன் என்பவளின் தலையில் செல்லமாக தட்டி, முதல்ல பயப்படாம ஓட்டு, அண்ணா உன்னை அப்படிலாம் கீழே விழ விட மாட்டேன், உன்னை கீழே விழ விட்டுட்டு நான் இந்த தெருவில் உசுரோட நடமாட முடியும்னு நினைக்கிறேன், உங்க அப்பா என்னை அப்படியே பொழுந்து கட்டிடுவாரு, அதனால நீ என்ன பண்ற, நேர ரோட்டை பார்த்து ஓட்டுற என்ன, பயப்படாத, நான் தான் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கேன்ல என்பான். இவர்களின் வார்த்தையாடலை சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டிருப்பார் அவளின் அம்மா தேவகி. பாப்பா பத்ரண்டா, டே ஒழுங்கா பிடிடா, டே கிருபா என்று கத்துவார் பெரியம்மா, அதாவது கிருபா அண்ணாவின் அம்மா. யாரு இவளா பாப்பா, வந்து சைக்கிளை பிடிச்சு பாருமா, பாப்பா இல்ல பீப்பா இது என்று கிண்டல் அடிப்பான்.
அவ கூட பிறந்த 2 அண்ணனுங்க இருக்காங்கன்னு தான் பேரு. ஆனா தங்கச்சியை திரும்பி கூட பாக்குறது கிடையாது. நம்ம கிருபா மட்டும்தான் மலர் மேல அக்கறையா இருக்கிறான். நீ சொல்லிக் கொடு ராஜா என்பார் தேவகி. மெல்ல மெல்ல, அப்படித்தான், நல்ல பெடல் பண்ணு என்று அவள் பின்னோடு ஓடி வருவான். ஆனா ஒழுங்கா பிடி, பின்னாடி இருக்கிறதானே, சரியா ஓட்டுறேனா எனும் அவளின் கேள்விக்கு பதில் வராது. அந்த பதட்டத்தில் 2 கால்களையும் தரையில் ஊன்றி சைக்கிளை நிறுத்திவிட்டு திரும்பி பார்ப்பாள். தெருவின் மறுகோடியில் பெரிய புன்னகையுடன் நிற்பார் கிருபா அண்ணா. சூப்பரா ஓட்டிட்டு பாரு சில்வண்டு, இப்ப அப்படியே திரும்பி வா பாப்போம் என்பான். பயத்தில் நகர மாட்டாள் அவள். அங்கிருந்து ஓடி வந்து மீண்டும் அவளுக்காக சைக்கிளை பிடிப்பான். அதே வேகத்தில் காணாமலும் போவான். முழுதாக 15 நாட்களானது அவள் நன்றாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள. அத்துணை பொறுமையாக அவளுக்கு சொல்லிக் கொடுத்தான் கிருபா அண்ணா. பரவாயில்ல, உருப்படியா ஒரு வேலை இப்ப பார்த்திருக்கிற. அவள் சைக்கிள் ஓட்டுவது பார்த்தபடி சொல்வாள் கயல் அண்ணி. நான் சொன்னது போய் இப்போ உங்க நொண்ணா கிட்ட சொல்லிடாத என்ன என்பாள் பயந்தது போல. ஆனால் மறக்காமல் அதை போய் கிருபா அண்ணாவிடம் சொல்வாள் மலர். முகம் நிறைந்த புன்னகையுடன், அவளுக்கு இருக்கு ஒரு நாள், ஓவர் லந்து கொடுக்கிறா என்று கோபம் போல சொல்ல முயற்சித்து தோற்பான். கோவப்பட்டானா என்று மெல்ல விசாரிப்பாள் கயல் அண்ணி. ஆமா, ஆனா சிரிச்சிட்டே தான் கோவப்பட்டாங்க என்று விஷயம் புரியாமல் குழம்பி போய் சொல்வாள் மலர். அது புரியாத வயது, ஆனால் இன்றைக்கு அனைத்துமே புரிகிறது. கோலம் சமையலை அடுத்து உடைகளை நேர்த்தியாக உடுத்து கற்றுக் கொடுத்ததும் கயலண்ணிதான். தாவணி சேலை இரண்டுமே அவளுக்கு கிட்டத்தட்ட பழக்கிவிட்டதும் அவள்தான். அன்றைக்கே அழகாக 5 மடிப்பு எடுத்து மார்பிலிட்டு தோளில் குத்தி இருப்பது தெரியாமல் பின் செய்வாள் அண்ணி. தழைய தழைய சேலை கட்டிவிடுவாள். ஆனால் இடுப்பு பகுதி கீற்றாக மட்டும் வெளியில் தெரியும். புடவை பூ என்று புதிதாய் நிற்பவளை விழிகள் விரிய பார்ப்பாள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் மயில் பதக்கம் பதித்த அவளது தங்க சங்கிலி இவள் கழுத்துக்கு இடம் மாறும். முதல் முறை சேலை கட்டிய இவளை கயல் அண்ணி அறையை விட்டு வெளியே அழைத்து வர அடுப்பில் வேலையாய் இருந்த தேவகி அப்படியே கரண்டியுடன் ஹாலிற்கு வந்தார். தங்கமே என்று நிமிர்ந்து இவளை பார்த்தவர் மடிந்து தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினார். என்ன கயலு, இவ இப்படி வளர்ந்துட்டா, புள்ள சீக்கிரம் வேற வீட்டுக்கு போயிரும் போல, அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி சேலைய மாத்திவிடு என்று குரல் நடுங்க சொன்னது இன்னும் பசுமையாய் அவளின் மனதில் இருக்கிறது. சேலையை மாற்றி ஒரு பழைய சுடிதார் அணிந்து வந்து அம்மாவின் அருகில் அமர்ந்தாள் அவள். கையில் காப்பியை திணித்தார். இருவருக்கும் சூடாக கீரை வடையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட கொடுத்தார். வடையை சாப்பிட்டு கொண்டே எத்தனை தெளிவாக பேசினாள் கயல் அண்ணி. இங்க பாருங்கத்த, 10ஆப்பு ஃபேர்வெல் வருது அவங்க ஸ்கூல்ல, அதுக்கு தான் அவளை சேலை கட்ட பழக்கி விட்டேன் என்றவர் திரும்பி அவளை பார்த்து, நீ பாவட தாவணியே போட்டுப்போ என்ன விழி என்றாள். சம்மதமாய் ஆடியது அவள் தலை. மலரோட படிப்பு தான் முக்கியம் அத்த, மற்ற பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். அவ நல்ல படிக்கிற புள்ள, உங்களுக்கு என்ன வசதிக்கா குறைவு? நல்ல படிக்க வைங்க. பெரிய படிப்பு படிச்சு அவ தன்னோட சொந்த காலில் நின்னதும் பெரிய இடம்லாம் தானா தேடி வரும், சரியாத்த என்று கண்டிப்புடன் சொன்ன கயல் அண்ணியின் வார்த்தைகள் இன்றும் காதில் எதிரொலிக்கிறது. சின்ன பிள்ளை முன்னாடி இன்னொரு தடவை கல்யாண பேச்சு எடுக்காதீங்க. குரலை உயர்த்தி விட்டு போனாள். அவளுக்காகவே வாசலில் காத்திருந்த கிருபா அண்ணாவை பார்த்து தாடையில் இடித்து முறைத்துவிட்டு சென்றாள் கயல்விழி. என்னாச்சு சில்வண்டு என்றான் அவன். தெரியல என்றாள் இவள். இந்தா, உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. ஓடி போய் அவளுக்கு கொடுக்காத, என்கிட்டயே மூஞ்சி காட்டிட்டு போறா என்று புலம்பிக் கொண்டே கையில் இருக்கும் கருப்பட்டி ஜீரணியை நீட்டுவான். சைக்கிளை எடுத்து சிட்டாக பறந்து போய் கையிலிடம் சேர்ப்பாள் அதை. அவனுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா நீயே இதெல்லாம் செய்ற? முதல் முறையாக கோபமுகம் காட்டினாள் அண்ணி. கண் கலங்க வீடு வந்தாள் மலர். மறுநாளே அவளை தேடி வந்து சமாதானப்படுத்தினாள் அண்ணி. சாரிடா, வா சைக்கிள் ஒரு ரவுண்ட் போவோம் என்று அழைத்து கொண்டு போனாள். அண்ணியுடன் போட்டி போட்டு கொண்டு சைக்கிள் ஓட்டும் ஆனந்தமே தனிதான். அந்த தெருவும் ஊரும் அவர்களுக்குத்தான் சொந்தம் என்பது போல சைக்கிளை ஃப்ளைட்டாக நினைத்து பறக்கவிட்ட நாட்கள் அவை. நாட்களும் இறக்கை முளைத்தது போல பறந்திருந்தது. இப்போதெல்லாம் அவள் அடிக்கடி புறாவாக மாற வேண்டியிருந்தது. இரு பக்கமும் செய்திகளை கொண்டு போய் சேர்த்தே ஓய்ந்து போனாள். ஆனால்
எதுவோ சரியில்லை என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயம் தவறு கிருபா அண்ணன் மேல்தான் என்று தோன்றியது. ஏனென்றால் அவள் அறிந்த கயல் அண்ணி காரணமில்லாமல் கோபப்பட மாட்டாள். அத்தனை எளிதாக அவளுக்கு கோபமும் வராது. மறுநாள் அவளுக்கு 12ஆம் வகுப்பு ஃபேர்வெல். எந்த புடவையை அணிவது என்று மண்டையை உடைத்துக் கொண்டிருந்தாள். ஐயோ, என்னால முடியல பாப்பா, கயலை கூப்பிட்டு எதை கட்டுறதுன்னு கேட்டுக்கோ, அவ சரியா சொல்வா என்று தேவகி சொல்ல ஓடிப்போய் அண்ணியை அழைத்து வந்தாள் மலர். கயலு, இடியாப்ப மாவு அரைக்க கொடுத்துருக்கிறேன், ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பாப்பாக்கு துணையா வீட்டில் இரு, அவங்க அப்பா அண்ணனுங்கெல்லாம் வர நேரம் ஆகும், நான் இப்ப வந்துடுறேன் என்று விட்டு வெளியில் போனார் தேவகி. மறு நிமிடமே புயலென வீட்டுக்குள் நுழைந்தான் கிருபா அண்ணா. ஏய், உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? என்னை லூசு பயலாக்கணும்னு பிளான் போடுறியா? கத்தினான். கயல்விழி அசரவே இல்லை. பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாய் பீரோவை பார்த்து நின்றாள். அவளின் கை பிடித்து வீட்டின் பின்பக்கம் இழுத்து கொண்டு போனான் கிருபா. என்னன்னு சொல்லு விழி, இப்படி பேசாம இருந்தா என்ன பண்ண? என்னன்னு நான் புரிஞ்சுக்க? அங்கலாய்த்தான். வீட்ல மாப்பிள்ளை பாக்குறாங்க கிருபா, அழுகுரலில் சொன்னாள் கயல். இப்பதானே காலேஜ் முடிச்ச, அதுக்குள்ள பொண்ணு துரத்திட என்ன அவசரம் வந்துச்சு உங்க அப்பனுக்கு? பல்லை கடித்தபடி அடிக்குரலில் சீறினான். நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு கிருபா, அடுத்து தங்கச்சி வேற இருக்கிறாள்ல. பாவம் போல் சொன்னாள் கயல். என்னதான் செய்ய சொல்ற? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சாதானே? வெளியூரு வெளிநாடுன்னு போகக்கூடாதுன்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. உள்ளூர்ல ஒரு நாய் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். படிச்ச என்ஜினியர் படிப்பை குப்பையில தான் போடணும் போல. கிருபா அண்ணனின் குரலில் தான் எத்தனை விரக்தி. கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது சமாளி விழி பிளீஸ் என்று கெஞ்சியவன், அடுத்த 1 மாசத்துல எந்த வேலை கிடைச்சாலும் சேர்ந்துடுறேன், அப்புறம் உங்க வீட்டுல பேசுவோம் என்று அவளை சமாதானப்படுத்தினான். ஆனாலும் கலங்கிய கண்களுடன் தான் வீட்டுக்கு சென்றாள் கயல்விழி. அடுத்தடுத்து வந்த நாட்களில், இல்லை மாதங்களில் இதுவே தொடர்கதையானது. கயல்விழியை சமாதானப்படுத்தியே ஒரு வழியானான் கிருபா அண்ணா. அவனுக்கு வேலை இன்னும் கிடைக்கவில்லை என்னும் கவலையே கயல் அண்ணியை மெலிய வைத்தது. ஏய் செல்வண்டு, உங்க அண்ணிய போய் கூட்டிட்டு வா. உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு அவளை கூட்டிட்டு போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். திடீரென்று ஒரு நாள் குரலில் மகிழ்ச்சி துள்ள வந்து நின்று சொன்னான் கிருபா அண்ணா. அவனது மகிழ்ச்சி அவளையும் தொற்றிக்கொள்ள சிட்டாய் பறந்து போய் கயல் அண்ணியை அழைத்து வந்தாள். இருவரும் மொட்டை மாடியின் ஓரம் நின்று பேசிக் கொண்டார்கள். இருவருக்கும் நடுவில் எப்போதும் போல பெரிய இடைவெளி இருந்தது. அழாதடி விழி, அழாதன்னு சொல்றேன்ல பிளீஸ். இங்க இருக்கிற சென்னை தானே, அடுத்த லீவுக்கு கண்டிப்பா வந்துடுவேன். உங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்பாவோட வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன். வெயிட் பண்ணு, எனக்காக வெயிட் பண்ணு, காத்திருப்பல்ல. அவன் அத்தனை சமாதானம் செய்தும் கயலின் அழுகை நிற்கவே இல்லை. வந்துடுறேன் விழி, உனக்காக சீக்கிரமே வந்துடுவேன் என்று விட்டு படியிறங்கி போனான் கிருபா அண்ணா. அதுவரை விசும்பிய கயல் வெடித்து சத்தமாக அழுதாள். அமைதியாய் போய் அவள் அருகில் நின்றாள் மலர்விழி. சிறிது நேரத்தில் அழுகை குறைந்தது. எழுந்து நின்றாள். மாடியின் ஓரத்தில் இருந்த பைப்பில் முகம் கழுவிவிட்டு வந்தாள் கயல்விழி. அண்ணா வந்துருவாங்க அண்ணி என்றாள் மலர்விழி. பதிலுக்கு சோகமாக புன்னகைத்தாள் கயல்விழி. மறுநாள் ஊருக்கு செல்லும் முன் தைரியமாக கயலின் வீட்டிற்குள் நுழைந்து அவள் முன் வந்து நின்றான் கிருபா அண்ணா. நல்ல வேளையாக அன்றைக்கு டியூஷன் இல்லை. சனிக்கிழமை என்பதால் அண்ணி வீட்டு ஆட்களும் வீட்டில் இல்லை. ஏதோ வேலையாக வெளியில் சென்றிருந்தார்கள். அது அவனுக்கு வசதியாய் போனது. அடுப்படிக்கும் பின்வாசலுக்குமான இடைவெளியில் கயலை நிறுத்தி கெஞ்சிக் கொண்டிருந்தான் அண்ணா. ஹாலில் நின்று கையை பிசைந்து கொண்டிருந்தாள் மலர்விழி. வீட்டுக்குள் யார் நுழைந்தாலும் கண்ணில் பட்டுவிடும் இடத்தில் நின்றிருந்தனர் இருவரும். ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை உனக்கு கட்டிக்கிற விழி ப்ளீஸ். லேசா கட்டிப்பிடிச்சு சின்னதா கன்னத்துல ஒரே ஒரு உம்மா ப்ளீஸ். அவன் குரலை குறைத்திருந்தாலும் மலருக்கு தெளிவாகவே கேட்டது. கல்யாணத்துக்கு அப்புறம் திக்கினாள் கயல்விழி. கல்யாணத்துக்கு அப்புறம் எவன் உங்ககிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்க போறான்? இப்போ கூடுடி ப்ளீஸ், அடுத்து உன்னை எப்போ பார்ப்பேனோ தெரியலையே. கிருபா, உங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகல என்றவன் அவள் கன்னம் கிள்ளி முத்தம் கொடுத்தான். வெட்கத்தில் சிவக்க நின்றவளை கடந்து மலரின் அருகில் வந்தான். அவளின் தலையை மெதுவாக கோதிவிட்டான். +2ல நல்ல மார்க் வரும், அண்ணிட்ட கேட்டு நல்ல படிப்புல சேரு என்ன?
அண்ணா அடுத்து வரும்போது காலேஜில் இருப்பியா செல்வண்டு? நல்லா படிக்கணும், அண்ணியை பார்த்துக்கோ என்றவன் திரும்பி கயலை பார்த்து, ஷ், அழாத விழி, வந்துருவேன் என்றான். வாசல் வரை சென்றவன் சட்டென்று திரும்பி, காத்திருப்பல்ல, சிரித்து கொண்டே கேட்டான். கண்ணீரும் புன்னகையுமாக தலையசைத்தாள் கயல்விழி. இருவரையும் பார்த்து கையாட்டிவிட்டு போனான் கிருபா அண்ணா. அன்றைக்கும் மழை பெய்தது. இத்தனைக்கும் அது மே மாதம். வீட்டின் பின்கட்டுக்கு செல்லும் படியில் அமர்ந்து மழையை பார்த்திருந்தனர் 2 பெண்களும். கயலின் கண்ணீருக்கு அந்த மழையும் மலருமே சாட்சி. அதற்கு பின் வந்த பல நாட்கள் வெறுமே வானம் பார்த்து விரக்தியாக நின்றிருக்கிறாள் கயல்விழி. சென்னை போன கிருபா அண்ணனிடமிருந்து ஒரு தகவலும் வரவில்லை. இப்போது கயல் அண்ணியின் கண்ணீருக்கு மலர் மட்டுமல்லாது 1000 கோடி நட்சத்திரங்களும் அவர்களை தழுவி செல்லும் காற்றும் மொட்டை மாடியை ஆக்கிரமித்திருந்த குண்டுமல்லியும் மௌன சாட்சியாய் உடன் நின்றன. கிருபா அண்ணா நிச்சயம் சீக்கிரம் வந்துவிடுவான் என்று கயல்விழி மனதார நம்பினாள். ஆனால் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமேது? கிருபா அண்ணா வரும் முன்னே கயல்விழி அண்ணி வேறொரு பக்கம் கிளம்பியிருந்தாள். மற்றொரு பக்கம் பள்ளி இறுதித் தேர்வின் முடிவுகள் வந்ததும் சென்னையில் இருக்கும் சித்தி வீட்டுக்கு இடம்பெயர்ந்து விட்டாள் மலர்விழி. பெற்றோர்கள் விரும்பி அல்ல, அவளாக அழுது அடம் பிடித்துதான் சென்றாள். கல்லூரி படிப்பை அங்குதான் முடித்தாள். சென்னை கிளம்புவதற்கு முன் அண்ணி கயல்விழியின் கல்யாணத்தை கலங்கிய கண்களுடன் பார்த்துவிட்டுதான் சென்றாள். ஆம், கயல்விழிக்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் கிருபா அண்ணாவுடன் அல்ல. கயலுக்கு கல்யாணமா என்று முதல் முறை அவள் அம்மா சொன்னபோது அவளுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போலிருந்தது. வேகமாக வெளியில் ஓடிப்போய் பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தாள். கிருபா அண்ணாவின் தடயமே அந்த வீட்டில் இல்லை. பெரியம்மா, பெரியம்மா கத்தினாள். என்ன மலர்குட்டி இப்படி ஏல விடுற, ஏன் என்று வந்து நின்றவரிடம், கிருபா அண்ணா எங்க என்று அவன் வேலைக்கு சென்ற இந்த 6 மாதங்களில் முதல் முறையாக விசாரித்தாள். லெட்டர் போட்டிருக்கான் குட்டி, சீக்கிரம் வருவான் என்றார். அப்போ அண்ணாக்கு கல்யாணம் என்று அவள் கேள்வியை முடிப்பதற்குள் வீட்டின் உள்ளிருந்த பெரியப்பா அழைக்க அங்கே சென்று விட்டார் பெரியம்மா. மீண்டும் தன் வீட்டிற்குள் ஓடி கயலின் கல்யாண பத்திரிகையை தேடினாள். அங்கு கயல்விழியின் பக்கத்தில் கிருபா அண்ணாவின் பெயர் இல்லை, மாறாக வேறு யாரோ ஒருவரின் பெயர் இருந்தது. இவளுக்கு உதடு பிதுங்கி அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கையில் இருந்த பத்திரிகையை தூக்கி கடாசிவிட்டு அண்ணியை தேடி அவள் வீட்டுக்கு ஓடினாள். அங்கே அவள் இல்லை. அவளின் அம்மா மட்டுமே இருந்தார். கயலு டவுனுக்கு போயிருக்கா மலர், துணி தைக்க கொடுத்துருக்குறோம். அதை அவ அப்பாவும் அவளும் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அவ வந்ததும் சொல்லி அனுப்புறேன், நீ வந்து பாருடா என்றார் அத்தை. இரு வீட்டிற்கும் நடுவில் இருந்த ஒற்றை தெருவை அழுகையிலேயே கடந்தாள் மலர். இதயம் கலங்கி கண்ணீராக வழிந்திருந்தது. அதற்கு பின் வந்த நாட்களில் மலருக்கு கயல்விழியை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிட்டவே இல்லை. அவளும் எத்தனையோ வழிகளில் முயன்றாள், ஆனால் பலனில்லை. கயல் அண்ணியின் வீட்டில் எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. யாரேனும் சொந்தக்காரர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். கயலை பார்த்தாலும் தனியாக அவளிடம் பேச முடியவில்லை. கல்யாணத்துக்கு முன்தினம் மாலை 4 மணி அளவில் அவளது வீட்டு தொலைபேசி அடித்தது. ஒலியின் வித்தியாசத்திலேயே அது வெளியூர் கால் என்று யூகித்தவள் ஓடிச் சென்று ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ என்றாள். ஹேய் சில்வண்டு என்ற கிருபா அண்ணாவின் குரலில் இவளுக்கு தொண்டை அடைத்தது. அவர்களின் தெருமுனையில் பொருத்தப்பட்டிருந்த ஒலி பெருக்கியில் சமய சந்தர்ப்பம் இல்லாமல் ஒலித்தது அந்த பாடல். நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள். அண்ணா என்றாள் இம்முறை. பாடலை கேட்க விடாமல் செய்ய சத்தத்தை உயர்த்தினாள். எப்படி இருக்க, என்ன மார்க் எடுத்த, உங்க அண்ணி எப்படி இருக்கா? கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். அண்ணா, அண்ணி என்றாள் நடுங்கும் மெலிதான குரலில். சில்வண்டு, போய் உங்க அண்ணியை கூட்டிட்டு வர்றியா? சும்மா அவளுக்கு முக்கியமான கால் வந்திருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வா என்றவன் என்ன நினைத்தானோ. வேண்டாம் வழி, அண்ணா நாளைக்கு ஊருக்கு வரேன், அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். நாளை சர்ப்ரைஸ் நிச்சயம் இருக்கிறது. ஆனால் யாருக்கு என்பதுதான் தெரியவில்லை.
நாளை அண்ணன் சிரிப்பானா என்ற எண்ணம் மனதில் ஓட அமைதியாக ரிசீவரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நின்றாள் அவள். யார் பாப்பா போன்ல என்ற அம்மாவின் குரலுக்கு கிருபா அண்ணா என்றாள். அம்மா இங்கிருந்தே சத்தமாக பெரியம்மாவை அழைப்பது கேட்டது. ஏன் பேசவே மாட்டேங்கிற செல்வண்டு? அண்ணி நல்லா தானே இருக்கா? அவ கூட நீ சண்டையா? இல்ல வீட்டுல ஏதாச்சும் சண்டையா? தெருவில் எவனாவது வாலாட்டுறானா? யாருன்னு நாளைக்கு நான் வந்ததும் சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன் பேசிக்கொண்டே போனான். பெரியம்மா கிட்ட பேசுங்க அண்ணா. மூச்சு வாங்க பின்னால் வந்து நின்ற அவனின் அம்மாவிடம் போனை கொடுத்துவிட்டு நகர்ந்து போனாள். அவர்கள் தெருவில் அவள் வீட்டில் மட்டுமே தொலைபேசி இருந்தது. அவசர தகவல்கள் சொல்ல அவள் வீட்டுக்குத்தான் அழைப்பார்கள். இவள்தான் ஓடிப்போய் ஆட்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். கயல் அண்ணியின் வீட்டிலும் கூட அப்போது தொலைபேசி வந்திருக்கவில்லை. தம்பி நல்லா இருக்கியா ஐயா? என்ன நாளைக்கு வர்றியா? சந்தோஷம்பா, கண்ணுக்குள்ளேயே இருக்க, சீக்கிரம் வந்து சேரு, பார்த்து சூதனமா வா. அண்ணாவின் பேச்சுக்கு பதில் சொன்ன பெரியம்மாவின் குரலை கேட்டபடி மௌனமாய் நின்றாள். அவர்களின் தொலைபேசி உரையாடல் தொடர்ந்தது. அண்ணா என்ன சொல்கிறார் என்று புரியாவிட்டாலும் பெரியம்மாவின் பேச்சில் அதை புரிந்து கொள்ள முயற்சித்தபடி அமைதியாய் நின்றாள். இல்லப்பா, வேலையா இருந்தேன், அதான். என்ன பெரிய வேலை? நம்ம கயல்வழிக்கு தான் நாளைக்கு கல்யாணம். அதான் நான் ஒத்தாசைக்கு நின்னேன். நாளைக்கு நீயும் வர்றது நல்லதா போச்சு. என்னப்பா சொல்ற தம்பி? என்ன சொல்ற? கேட்கலையே தம்பி. அண்ணாவின் அதிர்ச்சியை அவர் முகம் பார்க்காமலேயே மலரால் உணர முடிந்தது. இந்நேரம் அவன் அங்கு சுக்கு நூறாக உடைந்திருப்பான். அவளைப் போலவே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மலர்விழி. அதற்கு மேல் அவர்கள் பேச்சை தொடர்ந்து கேட்க முடியாமல் வீட்டின் பின்பக்கம் இருந்த தோட்டத்துக்குள் புகுந்து கொண்டாள் மலர்விழி. ஏய், உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? என்ன லூசு பயலாக்கணும்னு பிளான் போடுறியா? முன்னொரு முறை இதே இடத்தில் கயல்விழியை நிறுத்தி கிருபா அண்ணா கேட்ட அந்த கேள்வி அசரீரியாய் அவள் காதில் ஒலித்தது. காத்திருப்பல்ல? புன்னகையுடன் கேட்ட கிருபா அண்ணா. அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. கயல்விழி அண்ணிக்கு மிக பிடித்த சந்தன முல்லை பூக்கொடியின் கீழ் போய் அமர்ந்தாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அப்போது அருவியாய் கொட்டத் தொடங்கியது. எதற்காக அழுகிறோம் என தெரியாமலே அழுது கரைந்தாள். ஏழை காதல் வாழுமோ, இருளும் ஒளியும் சேருமோ, நீயோர் ஓரம் நானோர் ஓரம், கானல் நீரால் தாகம் தீராது. பாடல் தொடர்ந்து கொண்டிருந்தது. மலரின் அழுகையும். இரவு 9 மணிக்கு அவளின் அம்மா மறுக்க கயலை பார்க்க அவளின் வீட்டுக்கு போனாள். வீடு முழுக்க நிறைந்திருந்த ஆட்களை கடந்து ஒரு வழியாக கயலிடம் போய் நின்றாள் மலர். ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க? என்ன ஆச்சு அண்ணி? ஏன் அண்ணி? உங்களுக்கு அண்ணாவை பிடிக்காதா? கிருபா அண்ணா வந்தா என்ன என்று தொடங்கிய மலரை மேலே தொடர விடாமல், வார்த்தைகளை முடிக்க விடாமல் தடுத்தது கயலின் ஈரவிழிகள். அதற்கு மேல் அவளுக்கு மதுரையில் எதுவுமே ரசிக்கவில்லை. வாழ்வில் எல்லாமே பொய்த்து போன உணர்வு. அவர்கள் வரைந்த வானத்தில் அப்போதுதான் நட்சத்திரங்கள் பூக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் மொத்த வானத்தையும் தன் கையோடு சுருட்டி கொண்டு தூரதேசம் போனாள் கயல்விழி. புது கணவனுடன், புதுமண பெண்ணாக, புது பொலிவுடன் கயல்விழி கேரளா கிளம்புவதை எவ்வித எதிர்வினையும் காட்டாது மௌனமாய் பார்த்து நின்றாள் மலர்விழி. அன்று அவள் கண்முன்னே ஒரு அழகிய காதல் தோற்று போனது. அவள் எதிர்பார்த்தது போல மறுநாள் கிருபா அண்ணா வரவில்லை. அப்போது மட்டுமல்ல, அதற்கு பின்பு பல வருடங்களுக்கு அண்ணா ஊருக்கே வரவில்லை என்று அவளின் அம்மா சொல்லிதான் தெரிந்து கொண்டாள் அவள். கிருபா அண்ணா என்னவானான் என்று அறிந்து கொள்ள அவள் ஆர்வம் காட்டவே இல்லை. அவள் சென்னை கிளம்பும் வரை பெரியம்மா தான் புலம்பிக் கொண்டே இருந்தார். காசு மட்டும் கரெக்டா மணி ஆர்டர் அனுப்பிடுறான் தேவகி, ஆனா அவன் வரமாட்டேங்கிறான். புள்ள முகம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்துக் கொள்வார். எங்க போக போறாங்கா? பொறுப்பா வேலை தானே பார்த்துட்டு இருக்கான். நம்ம பிள்ளைங்க எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு தான் வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க என்று தேற்றுவார் அவளின் அம்மா. கண்மூடி திறப்பதற்குள் வருடங்கள் ஓடி மறைந்திருந்தன. சென்னையில் சித்தி வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்த அவளை பார்க்க வந்த அவளின் அம்மா ஒரு நாள் சித்தியிடம் பேசுவதை அவள் கேட்க நேர்ந்தது. இந்த கிருபா பைய யாரையோ விரும்பினானா,
அத வீட்டுல சொல்றதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு வீட்டுக்கே வராம இருக்கிறான். பெத்தவங்களை போட்டு நோகடிக்கிறான். என்னவோ போ, இந்த சிறுசுக மனச எங்க புரிஞ்சுக்க முடியுது. இனியாவது அவன் நல்லா இருந்தா சரிதான் என்று அவளது சித்தியிடம் அங்கலாய்த்தார் தேவகி. அதை கேட்டுக்கொண்டிருந்த மலர் ஒன்றும் சொல்லவில்லை. ஒன்றும் சொல்ல தோன்றவும் இல்லை. கிருபா அண்ணாவிற்கு மிகுந்த கோபம். அது கயல் மீது மட்டுமல்ல, இரு வீட்டு பெரியவர்கள் மீதும் கடும் கோபம் அவனுக்கு. காரணமற்ற கோபம். அதற்கு பின் வந்த நாட்களில் மலரும் கூட ஊர்ப்பக்கம் செல்லவே இல்லை. நாட்களும் வருடங்களும் அதன் போக்கில் ஓடி மறைய அவள் கல்லூரி இறுதி ஆண்டில் இருந்தபோது கிருபா அண்ணாவுக்கு திருமணம் நிச்சயமாகியது. ஆனால் அம்மா எவ்வளவு வற்புறுத்தி அழைத்தும் அவள் அந்த கல்யாணத்துக்கு செல்லவில்லை. கயல் அண்ணியின் இடத்தில் வேறு ஒருவரை அவளால் நிறுத்தி பார்க்க முடியாது. கிருபா அண்ணா இடத்தில் வேறு ஒருவரை பார்க்கும் பொழுது எத்தனை உடைந்து போனாள் அவள். அன்றிரவு முழுவதும் அழுது கொண்டேதான் இருந்தாள். கயல் கூடவே சுத்திட்டு திரிஞ்சதில்ல இந்த குட்டி கழுத. அதான் அவ தூரமா போறத தாங்கிக்க முடியல. அழுகை நிப்பாட்டு விழிக்குட்டி, 20 நாள் போட்டோம், அவ புருஷ வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடுவோம் என்று மகளை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றார் தேவராஜன். ஆனால் அவளின் அழுகை குறையவே இல்லை. மலர் இனி ஒருபோதும் கயலை சந்திக்க விரும்பவே இல்லை. காதலை காலடியில் போட்டு மிதித்துவிட்டு யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொண்டு போனவளை நான் ஏன் போய் பார்க்க வேண்டும் என்ற வீம்பு அவளுக்குள் வளர்ந்து மரமாகி நின்றது. ஹே விழி, யூ மிஸ் மீ என்ற கணவனின் குரல் அவளை நினைவுகளிலிருந்து மீட்டு நிகழ்காலத்துக்கு இட்டு வந்தது. பின்னிருந்து அவள் கழுத்தில் கரம் கோர்த்து கன்னம் உரசியவன் அழுத்தமாய் நெற்றியில் முத்தமிட்டான். ஐ மிஸ்ட் யூ என்றான் அவள் காதில் கிசுகிசுப்பாக. மழையில் நனைந்திருந்த அவன் மேலிருந்து சிதறிய மழைத்துளிகள் அவளை தொட்டு அவளில் கரைய அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது. மெல்ல திரும்பி அவன் முகம் பார்த்தாள். ஈரம் சொட்டும் தலைமுடியுடன் கவர்ச்சியாக தெரிந்தான். மழை தான் தொடும் அனைத்தையுமே அழகாக்கி விடுகின்றது. எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட போனாள். சின்ன சிரிப்புடன் கன்னம் திருப்பி இதழ்களை கொடுத்தான். மழை நாளின் முத்தங்கள் மட்டும் முத்தங்களாக முடிந்து விடுவதில்லை. அவளது இதழ்களில் சிரித்தபடி அவளை அப்படியே தூக்கினான். மிக கவனமாக கடிதத்தை கைப்பற்றியது அவளது கரங்கள். அவளை மொத்தமாய் மயக்கி அவளிடம் இருந்த கடிதத்தை பிரித்து படுக்கையின் அருகில் இருந்த டேபிளில் வைத்தான். இப்போது வெளியில் மட்டுமல்ல, அவர்களுக்கு நடுவிலும் மழை பொழியத் தொடங்கியது. காதல் மழை. நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவளின் உச்சியில் மென்மையாய் இதழ் பதித்தான் கார்த்திக். காற்றில் படபடத்த கடிதத்தை கை நீட்டி எடுத்தான். மெல்ல புன்னகைத்து கொண்டான். மறுநாள் காலை திட்டமிட்டபடி அவர்கள் மதுரை கிளம்பினார்கள். உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்றது விழி, அது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது, விளையாட்டுக்கு கிண்டல் பண்ண கொடுத்தது. அதை ஏண்டா நீ இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற? என்னன்னு கேட்டு சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஆனா நீ ஜஸ்ட் இக்னோர் விழி ப்ளீஸ். அவள் கரத்தை எடுத்து தன் கரத்தினுள் பொதிந்து கொண்டான். காதல் ஒன்றும் தப்பில்ல கார்த்தி என்றாள் நிதானமாக. ஆமா, தப்பில்லதான். ஆனா நான் யாரையும் காதலிக்கல விழி. உன்னை பார்த்ததும் உன்கிட்ட விழுந்தவன் தான். மற்றபடி தோள் குலுக்கினான். அமைதியாய் அவன் தோள் சாய்ந்து கண்களை மூடினாள். விமானம் மெல்ல மேலெழும்ப தொடங்கியது. உங்க அத்தை பொண்ணு சாரா எப்படி இருக்காங்க என்று மெல்ல கேட்டாள். அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருப்பா, புருஷன் புள்ள குட்டின்னு என்று சொல்லிக்கொண்டே போனவன் சட்டென்று நிறுத்திவிட்டு அவள் முகம் பார்த்தான். லூசு விழி, சாரா அந்த சாரா இல்ல. நீ வருத்தப்பட்டு மனசை போட்டு குழப்பிக்கிற அளவு அவ்வளவு முக்கியம் இல்லம்மா அந்த லெட்டர். ப்ளீஸ் லீவ் இட் என்றான் இறுக்கத்துடன். ஓகே என்றாள். இன்னைக்கு இந்த நிமிஷம் உன்னை மட்டும்தான் உயிரா நேசிக்கிறேன் விழி. இதுக்கு முன்னாடியும் என் வாழ்க்கையில என் மனசுல வேற யாருக்கும் இடம் கொடுத்ததில்ல. அதுதான் நிஜம். ட்ரஸ்ட் மீ என்றான் கெஞ்சல் குரலில். எனக்கு தெரியும். லேசாக அவன் கன்னம் உரசி சிரித்தாள். அவள் உச்சியில் தலை பதித்து உறங்கத் தொடங்கினான் கார்த்திக். அப்படி முக்கியமில்லா கடிதத்தை, காதலை ஏன் இப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறான் கணவன் என்ற கேள்வி அவள் மனதை குடைய விழி மூடி உறங்க முயற்சித்தாள் மலர்விழி. அவர்கள் மதுரையை அடையும் போது மாலையாகி இருந்தது. கார்த்திக்கின் வீட்டில் தலை காட்டிவிட்டு அவள் வீட்டுக்கு சென்றார்கள். ஹே விழி, விழிதான சில்வண்டு?
அவள் வீட்டு வாசலில் அவர்களுக்காக காத்திருந்த அனைவரையும் தாண்டி கொண்டு முன்னே வந்து நின்றது கிருபா அண்ணாவின் குரல். அண்ணா என்றவள் மெலிதாக இதழ் பிரித்து புன்னகைத்தாள். வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா என்று கார்த்திக்கை நலம் விசாரிக்க தொடங்கினார் கிருபா அண்ணா. அண்ணா கொஞ்சம் கூட மாறவில்லை, அப்படியேதான் இருந்தார். என்ன, கொஞ்சம் எடை கூடி கம்பீரமாக பார்க்க முன்பை காட்டிலும் நன்றாக இருந்தார். அப்புறமா வீட்டுக்கு வாடா விழி என்றார் சிரித்த முகமாக. சரிங்க அண்ணா என்று மீண்டும் புன்னகைத்தாள் அவள். அவளின் கைப்பிடித்து வீட்டுக்குள் அழைத்து போனான் கார்த்திக். காலை 10 மணியாகியும் கூட படுக்கையை விட்டு எழுந்து கொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மனைவியின் அருகில் அமர்ந்து அவளை லேசாக எழுப்பி, விழி, உங்க அண்ணா கூட ஹாஸ்பிட்டல் போறேன், ஈவினிங் வந்துடுறேன், டேக் ரெஸ்ட் ஓகே என்றான். சாப்பிட்டீங்களா என்றாள். ஆச்சு, நீயும் எழுந்து சாப்பிட்டுட்டு தூங்கு, வரேண்டா. அழுத்தமாய் அவள் உச்சியில் இதழ் பதித்துவிட்டு விலகினான். சிறிது நேரம் படுக்கையில் புரண்டுவிட்டு மெல்ல எழுந்து குளித்து காலை உணவை முடித்துவிட்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் மலர். கேட்டை திறக்கும் போதே கிருபா அண்ணா ஓடி வருவது தெரிந்தது. வா விழி என்று அழைத்தவனின் முகம் முழுவதும் மகிழ்ச்சியின் ரேகைகள். அதே மாறாத வாஞ்சையான பிரத்யேக சிரிப்பொன்றை அவளுக்காக தந்தான். மாப்பிள்ளை எங்க விசாரித்தான். ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, வர லேட் ஆகும், அதான் நான் மட்டும் வந்தேன். ஓ சரி சரி சரி, நீ உள்ளவா. விலகி நின்று அவள் நடக்க வழிவிட்டான். எங்களெல்லாம் மறந்துட்டல சில்வண்டு, ஊருக்கு வர்றதே இல்லை நீ? புருவம் சுருக்கி கேட்டவனின் குரலில் வலி மிகுந்திருந்தது. யார் யாரை மறந்தது? அவள் வாழ்வில் கடந்து போன இத்தனை ஆண்டுகளில் என்றேனும் அவளால் இவர்களை மறக்க முடிந்திருக்கிறதா? நிச்சயமில்லை. வாசலை நிறைத்து கோலம் போடுகையில் கோடுகளையும் பூக்களையும் வண்ணங்களையும் தாண்டி கயல் அண்ணியின் முகம்தான் பல நாட்கள் தெரிந்திருக்கின்றது. பருப்பு உருண்டை குழம்பும் பைனாப்பிள் ரசமும் வைக்கையில் கயல் அண்ணியை நினைக்காத நாள் உண்டா? பணியாரமும் ரவாலட்டும் கிருபா அண்ணாவை நினைக்காமல் உண்ண முடிந்திருக்கிறதா அவளால்? இல்லையே. ஐரே மீன் குழம்பை முன்பு போல ரசித்து உண்ண முடிந்திருக்கிறதா? எப்படி இவ்வளவு நல்ல வண்டி ஓட்டுற விழி என்று கார்த்திக் புருவம் உயர்த்தி வியப்புடன் கேட்கும் ஒவ்வொரு முறையும் கிருபா அண்ணா முகம்தானே முன்வந்து நிற்கும். மீனாட்சி அம்மனை தரிசிக்கும் ஒவ்வொரு முறையும் கிருபா கயல் இருவருக்காக தானே அதிக வேண்டுதல்களை வைத்திருக்கிறாள் அவள். கயலின் கைப்பிடித்து எத்தனை முறை மீனாட்சியை தரிசித்திருப்பாள். ஒவ்வொரு சித்திரை திருவிழாவின் போதும் அவர்களை சுற்றி குவிந்திருக்கும் ஜனத்திரளில் எத்தனை பாதுகாப்பாக அழைத்து செல்வான் கிருபா அண்ணா. மேல மாசி வீதியும் வைகை ஆறும் எத்தனை நினைவுகளை சுமந்திருக்கின்றன. அவள் மதுரைக்கு வராமல் இருப்பதே இந்த நினைவுகளிலிருந்து தப்பிக்கத்தானே. ஆனால் இதையெல்லாம் அவனிடம் தற்போது சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை. அப்படி சொல்லித்தான் தன்னை நிரூபிக்க வேண்டுமா என்ன? இல்லை, அதை சொல்லி அவனை எதற்கு காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் மௌனமாக நடந்தாள். ஆனால் அதே நேரம் எதையும் நான் மறக்கவில்லை என்று சொல்லவும் நான் எழவில்லை. அமைதியாய் அவனை ஏறிட்டாள். சாரி அண்ணா என்றாள். ச்சே, என்ன சில்வண்டு நீ, என்ன பேசுற, பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு பேசாம நட என்றான். ரம்யா, ரம்யா, யார் வந்திருக்கா பாரு. உள்ளே பார்த்து குரல் கொடுத்தான். இதற்கு முன் இந்த வீட்டுக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறாள். ஆனால் இன்று போல தயங்கியதில்லை. ஹாலில் நின்று கண்ணை சுழற்றி வீட்டை நோட்டம் விட்டாள் மலர்விழி. வீடும் சரி, கிருபா அண்ணாவும் சரி, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அழகாக ஃப்ரேம் செய்யப்பட்டு சுவரை நிறைத்திருந்த அவனது திருமண புகைப்படத்தை பார்த்தாள். வாங்க என்ற குரலில் பட்டென்று திரும்பினாள். புகைப்படத்தில் இருந்தவள் எதிரில் நின்றிருந்தாள். அண்ணி மெல்லிய தடுமாற்றத்துடன் அழைத்தாள். ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க மலர்விழி. மலர்விழி தானே, எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி இவர் நிறைய சொல்லியிருக்காரு. விழினே கூப்பிடு ரம்யா, அவ சின்ன பொண்ணு என்றார் அண்ணா. அவர் சொன்னதை ஆமோதிக்க மெல்ல தலையசைத்தாள். உட்கார் விழி, என்ன சாப்பிடுற என்று உபசரிப்பில் இறங்கினாள் ரம்யா அண்ணி. இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் அண்ணி, தண்ணி கொடுங்க போதும் என்றாள். கிருபா அண்ணாவின் மனைவி ரம்யா அழகாக இருந்தாள். அதைவிட அழகாக பேசினாள். அவர்களுக்கு ஆண் பெண் என 2 குழந்தைகள். இருவருக்கும் அம்மா வாங்கி வைத்திருந்த பொருட்களை கையோடு எடுத்து போயிருந்தாள். அதை அவர்களிடம் நீட்டினாள். அழகாக வெட்கப்பட்டு கொண்டே வாங்கி கொண்டனர். கிருபா அண்ணாவிடம் மறந்தும் கயல்விழி அண்ணியின் பேச்சை எடுக்கவில்லை. அவள் எடுக்க தோன்றவும் இல்லை. அவளை விழி என்று அழைத்தது தவிர முன்னொரு காலம் தான் அப்படி ஒரு பெயரில்
அந்த பெயர் கொண்டவளின் மீது உயிராய் இருந்ததை அண்ணன் சுத்தமாய் மறந்துவிட்டது போலிருந்தது. கயல் அண்ணியின் தடம் அந்த வீட்டில் எங்குமே இல்லை. கிருபா அண்ணாவின் வாழ்விலும் இல்லை. மனைவி, குழந்தைகள் என்று நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன். மகிழ்ச்சியில் மனம் நிறைய அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அவள் விடைபெறும்போது மெல்ல விழி என்றழைத்தான் கிருபா அண்ணா. சாரி என்றான் மன்னிப்பை வேண்டும் புன்னகையுடன். பதில் சொல்லாமல் தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மலர்விழி. எத்தனையோ வருஷம் கழிச்சு நீ இப்பதான் ஊருக்கு வந்திருக்க. நீ வர்றது தெரிஞ்சோ என்னவோ அதிசயமா கயலும் வந்திருக்காளாம். இதுவரை அம்மா வீட்டுல 2 நாளைக்கு மேல அவ தங்குனதே இல்ல. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இப்ப கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு என்றார் அம்மா. நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேம்மா என்றாள் அவள் பிடிவாதமாக. முன்ன உங்க அப்பா, இப்ப மாப்பிள எல்லாம் உன்னை செல்லம் கொடுத்தே கெடுத்து வைக்கிறாங்க. அழுத்து கொண்டே அனுமதி வழங்கினார். சீக்கிரம் வந்துரு மலரு கத்தினார். புன்னகையில் இதழ்கள் மலர பக்கத்து தெருவை நோக்கி நடந்தாள் மலர். கயல்விழி அண்ணி கிருபா அண்ணாவை அன்பினும் பெயரில் அநியாயமாய் ஏமாற்றிவிட்டார் என்ற கோபத்தை பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்தவள் கயலுக்கும் ஏதாவது காரணம் இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள பல வருடங்கள் ஆனது. இன்று அண்ணாவை மனைவி, குழந்தைகள் என்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பார்க்கையில் கயல் அண்ணியின் மேலிருந்த துளி கோபமும் காணாமல் போக அவள் வீடு நோக்கி நடந்தாள் மலர்விழி. கயலு கயலு அவளை தெருவில் பார்த்ததும் வீட்டினுள் பார்த்து கத்தினார் அத்தை. அந்த அழைப்பில் அவசர அவசரமாக வாசலுக்கு வந்த கயல் அண்ணி ஒரு நொடி திகைத்து அப்படியே நின்று விட்டாள். கண்களை சிமிட்டி அவளை கூர்ந்து பார்த்தவள், விழி, மலர் விழிதான? கண் கலங்க கேட்டாள். நான் தான் அண்ணி என்றாள் மெல்ல. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி வளர்ந்துட்ட, ஆளே அடையாளம் தெரியல. வீட்டுக்குள்ள வாடா மூச்சு வாங்க பேசினாள். அவளின் கை பிடித்து வீட்டுக்குள் அழைத்து போனாள். உட்காருடா, இதோ வரேன் என்று விட்டு அடுப்படிக்குள் மறைந்து போனாள். சோஃபாவில் அமர்ந்து வீட்டை பார்வையில் சுற்றினாள் மலர். அவளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வீடு முழுவதும் கிருபா அண்ணாவின் தடங்கள். ஷோகேஸ் முழுவதும் ஜோடி புறாக்கள், கண்ணாடி இதயம், தாஜ்மஹால் என வரிசையாக கிருபா அண்ணா கொடுத்த பரிசுகள். சுவரில் அண்ணனுக்கு பிடித்த புத்தரின் ஓவியம். அலமாரியில் அண்ணன் விரும்பி வாசிக்கும், அன்னிக்கு கொஞ்சமும் பரிச்சயமில்லாத பாலகுமாரன் நிறைந்திருந்தார். பூஜை அறையின் மூலையில் மயிலின் பீலி. கற்றை கற்றையாய் ஒரு மயிலே எதிரில் நிற்பது போன்ற தோற்றத்தில் அதன் தோகை சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. எத்தனை முறை கயல் அண்ணிக்கு அவளிடம் கொடுக்க சொல்லியிருப்பான் கிருபா அண்ணா. ஆனால் இன்று அவளே இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாளே. கயலு இங்க ஊருக்கு எப்பவாதாமா வருவா என்ற அம்மாவின் குரல் அவசியமில்லாமல் இப்போது காதில் எதிரொலித்தது. எப்பொழுதாவது வந்து தங்கப்போகும் வீட்டில் கூட ஏன் கிருபா அண்ணாவின் நினைவுகளால் நிரப்புகிறாள் இவள்? கேள்விகள் முளைத்து சஞ்சலத்தை கொடுத்தது. மெல்ல நிமிர்ந்து கயலை பார்த்தாள். அடுப்படியிலிருந்து காபி கோப்பையுடன் வந்து கொண்டிருந்தாள். ஒரு கையில் காஃபி, மறு கையில் இருந்த தட்டில் பணியாரமும் ரவா லட்டும். பெரிதும் அதிர்ந்தவளாக கயலின் முகம் பார்த்தாள். லேசாக புன்னகைத்து, எடுத்துக்கோ விழி என்றாள் அவள். கயல்விழி தன் வாழ்க்கையை வாழவே இல்லையா? இன்னும் கிருபா அண்ணாவுக்காக காத்து கொண்டு நிற்கிறாளா? கிருபா அண்ணாவின் நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா? இன்றும் யாருக்காக பணியாரமும் ரவாலட்டும் செய்கிறாள் இவள்? அவளை அதிர்ச்சியில் விக்கித்து போய் பார்த்தாள் மலர்விழி. அவரும் பசங்களும் வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க, நீ சாப்பிடு விழி என்றாள். அதே குரல். ஆனால் குரல் மட்டும்தான் மாறவில்லை. மற்றபடி அண்ணி நிறைய மாறியிருந்தாள். அவளின் ஆளை அசரடிக்கும் அழகு காணாமல் போயிருந்தது. இடை தொடும் கூந்தல் இப்போது தோளில் புரண்டு கொண்டிருந்தது. கயல்விழியின் விழியில் வெளிச்சமே இல்லை. ஒளி மங்கிய ஓவியமாக மாறியிருந்தாள் கயல்விழி. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நாளைக்கு அவரையும் கூட்டிட்டு வாயேன், நல்லா இருக்குதானே என்றாள் மெல்ல. ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணி என்றவள் அதற்கு மேல் அங்கே அமர்ந்திருக்க முடியாமல் எழுந்து கொண்டாள். சாரி விழி, எங்க ஆட்டத்துல உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் இல்ல? உன்னை மட்டும் இல்ல, எல்லாரையும் காயப்படுத்திட்டேன் இல்ல என்றாள் கண்களில் கண்ணீருடன். இல்ல அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்ல என்றாள் வேகமாக. எனக்கு தெரியும் விழி, அப்போ அதுதான் சரின்னு பட்டுது. ஆனா இப்போ குரல் உடைய பேச முடியாமல் நிறுத்தினாள். மலருக்கு இதயம் தாறுமாறாக துடிக்க தொடங்கியது. நான் வரேன் அண்ணி,
அவளை திரும்பியும் பாராமல் எழுந்து வாசலுக்குள் நகர்ந்தாள். காஃபியும் பணியாரமும் லட்டும் அவள் விரல் படாமலேயே தட்டில் இருந்தது. மெதுவாக நடந்து வெளியில் வந்தாள். பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது வாசலிலிருந்து குண்டுமல்லி பூக்கள். ஆனால் உள்ளே இருந்தவளின் வாழ்வு. யோசனையுடன் வீடு நோக்கி நடந்தாள் மலர்விழி. அடுத்த 5ஆம் நிமிடம் வீடு நுழைந்தவள் நேராக சென்று அம்மாவின் மடியில் தலை வைத்து விட்டாள். என்ன குட்டி என்று தலை கோதினார் அவர். எங்க வீட்டுக்கு போறேம்மா, அவருக்கு ஃபோன் பண்ணி நேரம் அங்க வந்துட சொல்லிடு. ஒரு 2 நாள் கழிச்சு இங்க வரேன், இல்லைன்னா நீங்க எல்லாம் அங்க வாங்க என்றாள் மெல்லிய குரலில். அவளின் எங்க வீட்டுக்கு என்பதில் புன்னகைத்தவர், அண்ணா வந்ததும் போடா. இல்ல, அவரோட கார் இருக்குல்லம்மா, அதை எடுத்துட்டு போறேன், அவருக்கு நாளைக்கு தேவைப்படும். சரி பார்த்து போ, வண்டியை மெதுவா ஓட்டு. மாப்பிள்ளைக்கே வர்றதை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போ. அங்க போயிட்டு அம்மாக்கு கால் பண்ணு. சரிங்கம்மா. ஏனோ அங்கிருந்து கிளம்பியதும் தான் அவள் மனம் ஒரு நிலைக்கு வந்தது. அவளால் அப்போதுதான் நிம்மதியாக மூச்சுவிடவே முடிந்தது. முன்னர் கிருபா அண்ணா, இப்போது கயல் அண்ணி அவளை பெரிதும் கலங்க செய்தனர். அந்த வயதில் புரியாதது இப்போது நன்றாக புரிந்தது. முதல் காதலை அழகாக கடந்து கல்யாண வாழ்வில் காதலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிருபா அண்ணாவிடம் போய் கயல் அண்ணியை பற்றி கேட்கவே அவளுக்கு மனம் வரவில்லை. இன்னும் கிருபா அண்ணாவின் காதலை பற்றி கொண்டு வாழும் கயல் அண்ணியின் முகம் பார்த்து பேசவே அவளால் முடியவில்லை. என்ன வாழ்க்கை இது! இந்த காதலை போல பைத்தியக்காரத்தனம் இந்த உலகில் வேறேதும் உண்டா? அவளுக்கு மனம் கனத்து போனது. காலை காற்று இதமாய் அவள் மேனியை வருடி சென்றது. வானம் முழுவதும் கருப்பு வெள்ளை போர்ட்ரேட் ஓவியம் போலிருந்த மேகங்கள் சூரியனுக்கு விடுமுறை அளித்திருந்தது. அந்த இதமான காலநிலையை ரசித்தபடி மொட்டை மாடியில் நின்று நீரற்ற வைகையை வெறித்து கொண்டிருந்தாள் அவள். நதியின் இரு கரையையும் கண்டவளின் கண்களில் நினைவலைகள் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தன. அம்மாடி மலரு, கொஞ்சம் கீழிறங்கி வாமா. அத்தையின் குரல் அவளை கலைக்கவும் மெல்ல கீழிறங்கினாள். மாடிப்படிகளில் இறங்கும் போதே கண்ணில் பட்ட அத்தை வாணியை பார்த்து புன்னகைத்தாள். பார்த்து இறங்குடா, வயிற்று புள்ளக்காரி. எத்தனை முறை மேலையும் கீழையும் ஏறி இறங்குவேன். கார்த்திக் கிட்ட நான் சொன்னேம்மா, கீழே இருக்கிற அவன் ரூம்ல இருக்க சொல்லி சுத்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். எங்க கேக்குறாமே, சலித்து கொண்டார். அவர் நீட்டிய ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அத்த, இன்னைக்கு நான் சமைக்கவா என்று அவள் கேட்க, ஆச்சோ வேண்டாமா, பெங்களூர்ல நீ தானே எல்லாம் செய்ற, இங்க வந்தாது ரெஸ்ட் எடுமா, நான் சமைச்சு போடுறேன் என்றவர் தொடர்ந்து, கார்த்திக்கு பிடிக்கும்னு நாட்டுக்கோழி சொல்லியிருந்தேன், அதை அடிச்சு வாட்டி வச்சிருக்கேன், 1/2 மணி நேரத்துல குழம்பு ரெடி ஆகிரும். உனக்கு பிடிக்கும்னு 1000 மீன் வாங்கியிருக்கு, உயிரோட துள்ளிக்கிட்டு இருக்கு, நான் போய் குழம்பு கூட்டுறேன் என்றபடி அவர் அடுப்படியை நோக்கி நகர, நானும் வரேன் அத்த, எட்டி அவரின் கைப்பற்றினாள். அவளுக்கு 1000 மீன் பிடிக்கும் என்று சொல்லி வைத்திருந்த அம்மாவை தானாக அர்ச்சித்தது மனது. வேணான்னு சொன்னா கேட்கணுமா? இரு, உனக்கு கார்த்தியோட பழைய ஆல்பம்லாம் எடுத்து தரேன், பார்த்துட்டே இரு, அதுக்குள்ள நான் சமையலை முடிச்சுட்டு ஓடி வரேன் என்றபடி அவளை அழைத்து கொண்டு கார்த்தியின் அறையை நோக்கி நடந்தார். அவ இந்த ரூமை இப்ப யூஸ் பண்றதே இல்ல மலரு, அதான் நான் பழைய சாமான்லாம் போட்டு வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து அவள் முன்னே செல்ல கை காட்டினார். அது நாள் வரை இந்த அறைக்குள் அவள் வந்ததில்லை என்பது அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. எப்போதும் பூட்டியே இருக்கும் அந்த அறை, திருமணத்துக்கு முன்பு வரை கார்த்திக் உபயோகித்த அறை அது. கதவை திறந்ததும் பளிச்சென்று முகத்தில் அரைந்தது கும்மிருட்டு. அறையின் ஜன்னல்கள் எல்லாம் திரைச்சீலை கொண்டு மூடியிருக்கவும் இருளில் மூழ்கி இருந்தது அறை. அத்தை சுவிட்சை தட்ட கண்முன் விரிந்தது அறை. மெல்ல நிமிர்ந்தவளின் கண்கள் அப்படியே நிலை குத்தி நின்றது. ஒரு பக்க சுவர் முழுவதையும் வரிசை வரிசையாக அழகாக சீராக ஃப்ரேம் செய்யப்பட்ட புகைப்படங்கள் நிறைத்திருந்தன. அத்த, இது? தயக்கத்துடன் விரல் நீட்டினாள். சாராமா, கார்த்திக் சொல்லல? நீ போட்டோ பார்த்ததில்ல? அந்த கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. சாரா தெரியும் அத்த, ஆனா இதுவரை நான் பார்த்ததில்ல, போட்டோ பார்த்ததில்ல என்றாள் மெல்லிய குரலில். கார்த்தினா உயிர் சாராக்கு, கார்த்தியும் அப்படித்தான், எப்படி இருந்த பிள்ளைங்க. சொல்லிவிட்டு அவள் முகம் பார்த்தார். எப்படி அத்த என்றாள். அவளுக்கே அவள் குரல் கேட்கவில்லை.
பின்னர் அவருக்கா கேட்டிருக்க போகிறது? சாரா ஆசைக்காகத்தான் கார்டியாலஜி படிச்சான் கார்த்திக். இல்லைன்னா அவனுக்கு குழந்தைகள் நல மருத்துவர் ஆகணும்னு தான் ஆசை, பீடியாட்ரிஷியன். அவர் சொல்ல வந்ததை இவள் முடித்து வைத்தாள். ஆமாமா ஆமா என்றவர் பழைய பீரோவை திறந்து அதில் துழாவி தேடி 4-5 புகைப்பட ஆல்பங்களை எடுத்து கொடுத்துவிட்டு போனார். அதை நெஞ்சோடு சேர்த்து அணைத்தபடி எதிரில் இருந்த புகைப்படத்தையே கண்ணெடுக்காது பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சாராவின் தோளில் கை போட்டபடி நின்றிருந்த கார்த்திக்கின் முகம் சிரிப்பில் மலர்ந்திருந்தது. அவனை அணைத்தபடி நின்றிருந்த சாராவின் முகத்தில் நிலைத்து நின்றது அவள் பார்வை. விழிகளை அந்த முகத்திலிருந்து நகர்த்த முடியவில்லை அவளால். கார்த்திக்கை காட்டிலும் ஒரு முகம் அவளை கவரும் என்பதையே நம்ப முடியாத அதிர்வுடன் இமைக்க மறந்து நின்றிருந்தாள் அவள். அவளையும் அறியாமல் கார்த்திக்கு சாரா அளித்த காதல் கடிதத்தின் வரிகள் தன்னிச்சையாக மனதில் ஓட ஆரம்பித்தது. அந்த சுவரில் இருந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். நேரம் போனதே தெரியவில்லை. ஒவ்வொரு படத்திலும் அவர்களைப் போலவே அவர்களின் உறவும் வளர்ச்சியை கண்டிருந்தது. இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி சிலையென நின்றிருந்தாள் அவள். மதிய சமையலை முடித்துவிட்டு அத்தை வந்து அழைக்கும் வரையும் அந்த இடத்தை விட்டு அவள் ஒரு அடி கூட நகரவில்லை. என்னம்மா அப்படியே நின்னுட்ட, உட்கார்ந்து போட்டோ பார்க்கலையா என்ற குரலில் கலைந்து அத்தையை திரும்பி பார்த்தாள். கார்த்திக் மதிய சாப்பாட்டுக்கு வரலையா, ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், நீ வா நம்ம சாப்பிடுவோம் என்று அவளை இழுத்து கொண்டு போனார். தன் கைகளில் கனத்து கொண்டிருந்த புகைப்பட ஆல்பங்களை கவனமாய் அருகிலிருந்த மேஜையில் வைத்துவிட்டு உணவருந்து சென்றாள் அவள். உணவை முடிக்கும் தருவாயில், அத்தை நான் கொஞ்சம் எங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரவா என்று அவள் கேட்க, நேற்றுதானே அங்கிருந்து வந்தாள் என்ற குழப்பத்துடன் முழித்தார் அவர். இல்ல, அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வந்துடுவேன் அத்தை என்றாள். ஏதோ யோசனையுடன் சம்மதமாக தலையசைத்தார் வாணி. கார் எடுத்துட்டு போ மலர், நான் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கிறேன், பார்த்து பத்திரம், சீக்கிரம் வரப்பாரு என்றார். சரிங்கத்த. அடுத்த 10ஆம் நிமிடம் காரில் இருந்தாள். ஏனோ அவளுக்கு உடனே கயல்விழியை பார்க்க வேண்டும் போலிருந்தது. சாராவை பார்த்ததிலிருந்து கயலை தேடியது மனது. முன்தினம் அவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் வந்தது மனதை அறுத்தது. அன்றைக்கு காதலை ஒதுக்கிவிட்டு போக கயலுக்கும் ஏதாவது காரணம் இருந்திருக்கும் என்று ஏன் தன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மலர்விழி. மதுரை நகருக்குள் நுழைந்து ராஜ்மஹாலுக்குள் சென்று கயல் அண்ணிக்கு பிடித்த ரோஜா நிறத்தில் பட்டுப்புடவை ஒன்றை வாங்கி கொண்டாள். மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் தாழம்பூ குங்குமத்தை கண்டதும் கைகள் பரபரக்க அதையும் வாங்கி கொண்டாள். தாழம்பூ மணக்கும் சிவப்பு பச்சை வண்ண குங்குமத்தை அவளுக்கு முதலில் வாங்கி தந்தது கயல் அண்ணிதான். இன்றைக்கு அதை அவளுக்கே வாங்கி கொண்டு செல்கிறாள். பிரேமா விலாசில் நிறுத்தி ஸ்வீட் மற்றும் காரம் வாங்கி கொண்டாள். அத்தனையும் கயலுக்கு பிடித்தமானவை. கயலுடன் மீண்டும் இணைந்திடும் முயற்சியா என்றால் இல்லை என்றே சொல்வாள். ஒரு காலத்தில் தனக்கு அன்பை மட்டுமே தந்தவளுக்கு தன்னால் முடிந்த பிரியத்தை திருப்பித் தர முயற்சிக்கிறாள், அவ்வளவே. வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் சொல்லி அவர் நெருக்கமாக கட்டி வைத்திருந்த சந்தன முல்லை சரத்தை வாழை இலையில் பொதிந்து வைத்தாள். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கயலின் வீட்டை நோக்கி நடந்தாள். கிருபா அண்ணா குழந்தைகளுடன் பக்கத்து வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருப்பது ஓரக்கண்ணில் பட்டது. தனது நடையில் வேகத்தை கூட்டினாள். மெலிதாக ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டு ஏற்கனவே திறந்திருந்த கேட்டினை லேசாக தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். 2 படிகளை கடந்து வாசலில் கால் வைத்து அழைப்பு மணியை அழுத்து போனவளின் கைகள் அப்படியே அந்தரத்தில் அசையாமல் நிற்க, கண்கள் கண்ட காட்சியில் விழிகள் அதிர்ச்சியில் விரிய, உடலின் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாதவளாக உறைந்து போய் நின்றாள் அவள். பதட்டத்தில் கைகள் வியர்க்க, கையில் இருந்த கனமான பை நழுவிவிடும் போலிருந்தது. பிடிமானம் இன்றி தவித்தவள் அதை அழுத்தமாக இறுக்கி பிடித்தாள். எந்த இடத்தில் வைத்து கிருபா அண்ணா கயலிடம் கெஞ்சினானோ அதே இடத்தில் இன்று கயல் அண்ணி நிற்கும் கோலம் அவளை அறியாமல் கண்களில் கண்ணீர் சுரந்தது. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை உனக்கு கட்டிக்கிற வழி ப்ளீஸ். தனக்கே நினைவிருக்கும் போது கயல் எப்படி மறந்திருப்பாள்? இன்று அதே இடத்தில் சுவரோடு சுவராக அவளை இறுக்கி ஒரு கரத்தால் கழுத்தை நெரித்து மறு கரத்தில் கொத்தாக அவளது தலைமுடியை பற்றி
பல்லை கடித்துக்கொண்டு கர்ண கொடூரமாக கத்திக் கொண்டிருந்தான். இல்லை, கத்திக் கொண்டிருந்தார் கயல்விழியின் கணவர். முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு வலியை கொஞ்சம் கூட முகத்தில் காட்டாமல் சிலை என அத்தனையையும் தாங்கிக் கொண்டு நின்றிருந்தாள் கயல்விழி. இது வயலன்ஸ், எதிர்த்து போராட வேண்டும் என்று கயலுக்கு தெரியாதா? எதற்காக அமைதியாக பொறுத்து கொண்டு அடியை வாங்கி கொண்டு நிற்கிறாள்? கோபமும் கண்ணீரும் போட்டி போட்டு கொண்டு வந்தது. கண்ணீர் கரகரவென வழிந்து கன்னம் தொட்டது. எப்படியும் இந்நேரம் கயலின் பார்வை வட்டத்தில் விழுந்திருப்போம். அவள் தான் வந்ததை பார்த்ததை கவனித்திருப்பாள் என்று மலருக்கு தெரிந்தே இருந்தது. ஆனாலும் அவளால் அங்கு நிற்க முடியவில்லை. கண்கள் இருண்டு, கால்கள் வலுவிழந்து தோய்ந்து போக மயக்கம் வரும் போலிருந்தது. மெல்ல திரும்பி தன்னால் முடிந்து மட்டும் வேகமாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள். மனம் வலியில் துடித்து விசும்பிக் கொண்டே இருந்தது. கயல் அண்ணிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டாம். கார்த்திக் லேசாக குரல் உயர்த்தினால் கூட அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இவள் கோபப்பட்டாலும் கார்த்திக்கின் முகம் வலியில் எப்படி சுருங்கி போகும்? ஆனால் கயலுக்கு அடியும் அசிங்கமான அவமதிப்பான பேச்சும் எப்படி தாங்கிக் கொள்கிறாள் அவள்? மலரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. என்ன குட்டி, போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? விசாரித்தார் தேவகி. வீட்ல யாரும் இல்லம்மா என்றபடி உள்ளே போக பார்த்தவளை ஈர்த்தது கிருபா அண்ணாவின் மகளின் குரல். பாப்பா, இங்க வாங்க என்று அழைத்தாள். போ என்று கிருபா அண்ணா கண் காட்ட அவள் முன் வந்து நின்றாள் அந்த குட்டி பெண். இந்தாங்க ஸ்வீட்ஸ் என்று பிரேமாவிலாஸ் கவரை எடுத்து நீட்டினாள். பெரும் தயக்கத்துடன் அப்பாவை திரும்பி திரும்பி பார்த்தபடி மெல்ல கை நீட்டி வாங்கி கொண்டாள். தேங்க்ஸ் அத்த என்றாள் அழகாக வெக்கப்பட்டு கொண்டே. அவளது கன்னம் கிள்ளி முத்தமிட்டாள் மலர்விழி. மெதுவாக கவரை திறந்து பார்த்து, ஹை அல்வா என்று பல் தெரிய சிரித்தாள். அந்த கொள்ளை அழகில் மயங்கியவளாக குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாள் மலர். என் பேரு மலர்விழி என்று கை நீட்டினாள். தெரியும் அத்த என்ற குழந்தை பதிலுக்கு தன் பெயரையும் சொன்னது. நான் நேத்ரா. அவளை பின்பற்றி அவளைப் போலவே சொன்னது குழந்தை. உங்களுக்கு அழகான பேர் செல்லும் என்று அவள் உயரத்துக்கு குனிந்து சொன்னாள் மலர். அழகாக மலர்ந்து புன்னகைத்தாள் நேத்ரா. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, அத்தை கொடுத்தேன்னு சொல்லுங்க, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்று கிருபா அண்ணாவை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு சொன்னாள். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் கவரை பிரித்து பார்த்தது குழந்தை. ஹை ரவா லட்டு, எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனா அம்மாக்கு செய்யவே தெரியாது. கடைசி வரியை ரகசியம் போல சொன்னாள் குழந்தை. பட்டென நிமிர்ந்து கிருபா அண்ணாவை பார்த்தாள் மலர். அவள் பார்வையை கவனித்துவிட்டு மெல்ல அவளின் கையை சுரண்டியது குழந்தை. என்ன பாப்பா என்றாள். அப்பாக்கு ரவா லட்டு பிடிக்காது. உதடு பிதுக்கி கண்களை சுருக்கி சொன்னது. அப்பா சாப்பிட மாட்டாங்க மீண்டும் அழுத்தி சொன்னாள் நேத்ரா. 4 வயது குழந்தையை கைகளில் அள்ள யோசித்தவள் குனிந்து அவளின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டு வீட்டுக்குள் நடந்தாள். மறந்தும் கூட திரும்பி கிருபா அண்ணாவை பார்க்கவில்லை. கயல் அண்ணியை பாத்தீங்களா என்ற கேள்வியை கடைசி வரை அவனிடம் கேட்காமல் தொண்டைக்குள் விழுங்கினாள். அன்புக்குரிய காதலர்களை காதலிப்பவர்கள் போக போக தங்கள் காதலை மட்டுமே காதலிக்க தொடங்கி விடுவார்கள் என்றோ படித்த அயல்நாட்டு பொன்மொழி அவளுக்கு ஞாபகம் வந்தது. வருத்தம், வேதனை, துக்கம் என கலவையான உணர்வுகள் அவளை தாக்க நெஞ்சை அடைத்தது. இந்த அன்பு மட்டும் ஏன் இத்தனை சிக்கலானதாக இருக்கிறது? நேசித்தவர்களை எப்படி வெறுக்க முடிகிறது? எப்படி மறக்க முடிகிறது? அவரவருக்கு அவரவர் நியாயம். காலத்தின் கட்டாயம் மறந்திருப்பார்கள். காலம் மறக்க செய்திருக்கும். தனக்குள் சொல்லிக் கொண்டாள் மலர்விழி. மொட்டை மாடியின் விளிம்பில் நின்று மாலை வானத்தை வெறித்து கொண்டிருந்தான் கார்த்திக். காற்று அவன் தலைமுடியை கலைத்து விளையாடி கொண்டிருக்க அதை சிறிதும் சட்டை செய்யாமல் கைகள் இரண்டையும் பாக்கெட்டுக்குள் விட்டு எதையோ தீவிரமாக யோசித்தபடி நின்றிருந்தான். சத்தம் எழுப்பாமல் பூனை நடை நடந்து அவன் அருகில் சென்று நெருங்கி நின்றாள். ஹாய் டாக்டர் என்றாள். ஹாய் டாக்டர் அம்மா என்றான் வசீகர புன்னகையுடன். ஐ மிஸ்ட் யூ என்று நெருங்கி அவன் மார்பில் சாய்ந்து இருபுறமும் கைகோர்த்து அவனை இறுக அணைத்து கொண்டாள்.
ஏய் சாரி விழி, வேலையில கொஞ்சம் பிஸி ஆகிட்டேமா. பெங்களூர் போனதும் நான் உனக்கு மட்டும்தான் என்றான், அவள் வயிற்றில் கை வைத்து வருடி கொடுத்தபடி. வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுதுமா என்றான். என்னாச்சு விழி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா வீட்டில இருந்து இங்கு வர்ற, இங்கிருந்து அங்க ஓடுற, வாட்ஸ் ராங்? ஒற்றை விரலால் அவள் முகம் நிமிர்த்தி அவள் விழிகளில் தன் விழிகளை பதித்து கேள்வியாக புருவம் உயர்த்தினான். சாரா சாரா டாக்டர்னு நீங்க சொல்லவே இல்லை கார்த்தி. பெரும் தயக்கத்துடன் கேட்டாள். ஆனால் அவன் முகம் நிர்மலமாக இருந்தது. நீதான் சாரா படத்துக்கு பூ போட்டியா? வார்த்தைகள் அவளை கைவிட மௌனமாய் தலையசைத்தாள். அவளுக்குத்தான் காலையிலிருந்து எத்தனை அதிர்ச்சிகள். முதல் அதிர்ச்சி சாரா உயிரோடு இல்லை என்பது. தன் கணவனுக்கு உருகி உருகி அன்பை வெளிப்படுத்தி கடிதம் எழுதிய சாரா இப்போது உயிரோடு இல்லை என்பதை இந்த நிமிடம் கூட அவளால் நம்ப முடியவில்லை. அந்த அறையின் ஒரு பக்க சுவரை நிறைத்த எத்தனை விதமான புகைப்படங்கள், அத்தனையிலும் முகம் மலர சிரித்து மட்டுமே கொண்டிருந்த சாரா. ஒரு காலத்தில் கணவனுக்கு எல்லாமுமாக இருந்த சாரா இன்றைக்கு இல்லை. கார்த்திக் ஏன் இன்னும் அந்த கடிதத்தை பொக்கிஷமாக பாதுகாக்கிறான் என்று அந்நொடியே அவளுக்கு புரிந்துவிட்டது. கிருபா அண்ணாவை மறக்கவில்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்று நினைத்து போன இடத்தில் கயல்விழியை என்ன கோலத்தில் கண்டாள். அடுத்த அதிர்ச்சி அது. மனம் கண்ணாடி பாத்திரம் போல எப்படி சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் கயலண்ணி, துரு துருவென சுற்றும் கயலண்ணி, அனைவரிடமும் அன்பாக இருக்கும் கயலண்ணி, அதிர்ந்து கூட பேசாத கயலண்ணிக்கு என்ன மாதிரியான வாழ்வு கிடைத்திருக்கிறது? இந்த காலமும் விதியும் இத்தனை இரக்கமற்றதாக இருந்திருக்க வேண்டாம். ஏற்கனவே சந்தித்த அதிர்ச்சிகள் போதாதென்று கிருபா அண்ணா தன் பங்கிற்கு வைத்திருந்தானே பெரிதாக இன்னொன்றை. அழகான பட்டாம்பூச்சி போலிருக்கும் மகளுக்கு நேத்ரா என்று பெயரிட்டு நிதமும் அழைப்பவன் தன் வெறுப்பை ரவாலட்டின் மேல் காட்டுவது விசித்திரம்தான். சந்தனமுள்ள பூ போட்டிருந்துச்சு, அதான் கேட்டேன் என்று கார்த்திக் மீண்டும் அதே கேள்வியை கேட்க கயலுக்காக அந்த பூவை ஆசை ஆசையாய் கொண்டு போனது நினைவில் வந்தது. எவ்வளவு ஆசை ஆசையாக அதை எடுத்துக்கொண்டு போனாள் கயலுக்கு கொடுக்க. கயலுக்கு கொடுக்க முடியாததை தன் தலையிலும் சூட்ட அவளுக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் சாராவின் படத்திற்கு போட்டாள் அதை. அன்புக்குரியவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவான பின் அது யாராக இருந்தால் என்ன, அவளது பிரியத்துக்கு உரியவராகத்தான் இருக்க வேண்டுமா என்ன? கார்த்திக்கு ஸ்பெஷல் என்றால் அவளுக்கும் தானே என்றுதான் அந்த பூவை சாராவின் படத்திற்கு இட்டாள் அவள். சாராக்கு என்னாச்சு? எப்படி கார்த்திக்? ப்ளீஸ் சொல்லுங்க, யூ வில் ஃபீல் பெட்டர் என்றாள் தனது அணைப்பை விளக்காமல். ஆக்குபேஷனல் ஹசார்ட் என்று மெலிதான நடுங்கும் குரலில் முணுமுணுத்தான். புரியல கார்த்திக். நோயாளிகளின் நோயை குணப்படுத்துகிற டாக்டர்ஸ் சில சமயம் அவங்க கிட்ட இருந்து தேவையில்லாத எதிர்பார்க்காத நோயையும் வாங்கி நோயாளி ஆகிடுறாங்க. என்ன சொல்றீங்க கார்த்திக் என்றாள் அதிர்ச்சியுடன். நாங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்த சமயம் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து. இட்ஸ் ஓகே கார்த்திக், நீங்க சொல்ல வேண்டாம் என்றாள் அவன் முதுகை மெல்ல நீவி. அவள் பேசாதது போல பாவித்து மேலே சொல்ல ஆரம்பித்தான் அவன். அவங்க கிட்ட இருந்து அந்த டிசீஸ், ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பில்லை, எல்லாம் நல்லா தான் போச்சு. கண்களை கசக்கிவிட்டு தொடர்ந்தான். சாராவை தாக்கிய நோய் என்னவென்று கார்த்திக் சொல்ல விரும்பாத போது அவளுக்கும் தோண்டி துருவி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை. சொல்ல முடிந்தால்தான் அவனே சொல்லியிருப்பானே என்ற எண்ணத்தில் கேள்விகள் கேட்கவில்லை அவள். அப்புறம் ஒரு சின்ன ரோடு ஆக்சிடென்ட். ரொம்ப தேவைப்பட்ட நேரம் யாரும் சாராவை தொட்டு தூக்கல. பெரிய நியாயவாதி போல நான் டாக்டர், எனக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லி யாரையும் ஹெல்ப் பண்ண விடலை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வரைக்கும் இரத்த வெள்ளத்தில் கிடந்து சுற்றி இருந்த ஜனங்க எல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. நாங்கள் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடினோம். ஆனால் போகிற வழியில் எங்களை விட்டுட்டு தொண்டை அடைக்க மேலே தொடர முடியாமல் நிறுத்தினான். ஆனால் அவளால் அவனைப் போல திடமாக இருக்க முடியவில்லை. அதுவரை மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை கண்ணீராக வழிய விட்டாள். சத்தமாக தேம்பி அழ ஆரம்பித்தாள். விழி, இட்ஸ் ஓகே, இதுதான் நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதானே ஆகும். அழாதமா,
என்று அவளை தேற்றத் தொடங்கினான். ஐ எம் சாரி என்றாள். விழி ப்ளீஸ், சாராவை பற்றின நல்ல நினைவுகளை மட்டும்தான் நான் மனசில் சேர்த்து வச்சிருக்கிறேன். என் மனசில் அது மட்டும்தான் எப்பவும் இருக்கும் என்றான் அழுத்தமாக. அவளை தன்னிடமிருந்து பிரித்து அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடிக்க கொடுத்தான். அவள் குடித்து முடித்ததும் வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவளை மெல்ல நடத்தி கொண்டு போய் அந்த மாடியின் மற்றொரு மூலையில் மளிகை பந்தலின் கீழிருந்த இருக்கையில் அமர வைத்தான். தானும் அவளை நெருங்கி அமர்ந்து கொண்டான். சாரா பத்தி சொல்லுங்க என்றாள். சாரா சாரா இல்ல என்றான் சத்தமாக சிரித்து. சட்டென்று மாறிய அவனது மனநிலையை நினைத்து நிம்மதி அடைந்தவளாக அவன் முகம் பார்த்தாள். சரி சரா என்றாள் அவளும். அப்போ நாங்க MBBS 2வது வருஷம். எனக்கு சரா தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் எப்பவும் ஒன்றா தான் சுற்றுவோம். அந்த நேரம் மற்ற பசங்க எல்லாரும்னா எல்லாரும் இல்லை, ஆனால் ஒரு சிலர் ஜோடி ஜோடியாக இருப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் என் ஆளு உன் ஆளுன்னு யாரையாவது லவ்வாது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சராவும் மட்டும்தான் ஒத்த குரங்கா சுற்றினோம். கேட்டுக்கொண்டிருந்தவள் மெல்ல புன்னகைத்தாள். அதையெல்லாம் பார்த்து கடுப்பான சரா ஒரு நாள் நமக்கும் லவ் லெட்டர்லாம் வரும் பாருன்னு சொல்லி எனக்கு அவனே எழுதி கொடுத்தது தான் அந்த லெட்டர். சரண் தான் சாராவா ஆனது. நாங்கள் அவனை சரான்னு கூப்பிடுவோம். அதையே கொஞ்சம் நீட்டி சாரான்னு ஆக்கிட்டான் என்றான் சிரித்துக்கொண்டே. இப்போது கடிதத்தில் இருந்த வரிகளின் அர்த்தம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. நல்லா யோசிச்சு பாரு, என் பைக்கில் உன்னை உட்கார வச்சுன்னு உளறி கிறுக்கி வச்சிருப்பான். பொண்ணு எழுதியிருந்தா உன் பைக்கில் நான் உட்கார்ந்து வரணும்னு ஆசைப்படுறேன்னு தானே சொல்லியிருப்பா என்று அவன் புருவம் உயர்த்த சிரித்தாள் அவள். அவன் லெட்டரை கொடுத்ததும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சட்டுன்னு எனக்கு பக்கத்தில் இருந்தவன் பிடுங்கி சத்தமாக வாசிக்க மொத்த கிளாஸும் சிரிச்சு அவனையும் என்னையும் ஓட்டி தள்ளிட்டாங்க. MBBS முடிக்கிற வரைக்கும் எங்களை விடலை. அவ்வளோ கேலி கிண்டல். ஆனால் சரா, அவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். கடந்த காலம் மனதில் காட்சிகளாக ஓட வெட்ட வெளியை வெறித்தபடி சிரித்து கொண்டே சொன்னான் கார்த்திக். கடிதத்தின் இறுதியில் காதலுடன் என்று தொடங்கிவிட்டு இல்ல அன்புடன் என்று மாற்றி எழுதியிருந்தது அவளுக்கு நினைவில் வந்தது. என்னோட உயிர் நண்பன் அவன், சரண். சரா, நாங்க அவ்வளோ க்ளோஸ். நல்லா படிச்சு டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு வந்த ஒருத்தன் அந்த டாக்டராக ஆசைப்பட்டதாலேயே இறந்தும் போனான். காலக்கொடுமை. கசிந்த கண்களை துடைத்து கொண்டான் கார்த்திக். அவனுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் மௌனத்தை தத்தெடுத்து கொண்டு அமைதியாய் அவன் தோள் சாய்ந்து கொண்டாள் மலர்விழி. அவனுக்கு அதுவே ஆறுதலாக இருந்ததை அவள் அறியவில்லை. ஐ மிஸ் ஹிம் விழி, மிஸ் ஹிம் வெரி மச் என்றான் குரல் உடைய. அவளுக்கு புரிந்தது. இன்றைக்கும் அவள் கையலை எவ்வளவு மிஸ் செய்கிறாள். அவளுக்கு புரியாத அவனது உணர்வுகள். மெல்ல அவனது மடியில் தலை வைத்து படுத்தாள். ஏன் இந்த காதல் அன்பு இதெல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு கார்த்திக்? ஏன்னா இட்ஸ் லவ். அது என்ன வேணா செய்யும். மாலை காற்றும் மலர்ந்து மனம் பரப்பிய மல்லிகையும் அவள் மனதை குளிர செய்ய கணவனின் மடியில் தலை சாய்த்திருந்தவள் அப்படியே விழி மூடி ஆழ்ந்த உறக்கத்திற்குள் அமிழ்ந்திருந்தாள். விழி விழி கார்த்தி, தூக்கம் வருது என்று புரண்டு படுத்தவள் அப்போது தான் படுக்கையில் இருப்பதை உணர்ந்தாள். மாடியில தானே இருந்தோம், எப்போது அறைக்கு வந்தோம், எப்படி வந்தோம் என்று கேள்வியுடன் கண்ணை கசக்கி கொண்டு கணவனை பார்த்தாள். எழுந்து முகம் கழுவிட்டு வா, சாப்பிடு, அப்புறம் மிட்நைட்ல பசிக்கும் என்றான் அவள் தலை கோதி. அவன் கரம் பற்றி மெதுவாக எழுந்து முகம் கழுவிவிட்டு அமர்ந்தாள். மதிய சாப்பாடு இருந்தது, நான் அப்பா அம்மா கூட சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு என்றவன் கையில் எடுத்து வைத்திருந்த இடியாப்பத்தை கோழி குழம்பு தொட்டு ஊட்டிவிடத் தொடங்கினான். அவள் உணவை உண்டு முடித்ததும் பால்கனியில் சென்று அமர்ந்து கொண்டனர் இருவரும். அவர்களுக்கு இடையில் கனமான மௌனம். அவரவர் சிந்தனையில் மூழ்கியிருந்தனர். இருவருமே அடுத்தவரை கலைக்க விரும்பவில்லை. 1000 நட்சத்திரங்களையும் ஒற்றை நிலாவையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மலர்விழி. காதலை பற்றி முன்னொரு முறை கணவனிடம் பேசியது திடீரென மனக்கண்ணில் வந்து நின்றது. கார்த்திக், ஐ திங்க் ஐ எம் பிரெக்னன்ட். மல்லார்ந்து படுத்திருந்தவன் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தான். ஹே, என்ன விழி, என்ன சொல்ற? படபடத்தான். சந்தேகமா இருந்தது, ஹோம் டெஸ்ட் பண்ணேன்.
முதுகுக்கு பின்னால் இருந்த கையை மெல்ல அவன் முன் நீட்டினாள். 2 கோடுகளை கண்டதும் ஒரே குதியில் கட்டிலிருந்து கீழிறங்கி அப்படியே அவளை தூக்கி சுற்றினான். கார்த்திக், கீழே விடுங்க, இறக்கி விடுங்க, மூச்சு வாங்க, சிரித்துக்கொண்டே கத்தினாள். தேங்க்ஸ் பொண்டாட்டி, ஐ லவ் யூ. அவளை இறுக்கி அணைத்து நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்டு சொன்னான். என்றாள். லவ் யூ சொன்னா பதிலுக்கு சொல்ற, அதுக்கு அதுவா பதில்? புருவம் சுருக்கினான். பின்ன அதுதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. உதடு பிதுக்கினாள். யூ டோன்ட் லவ் மீ விழி, உனக்கு என்ன? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனது கேள்விக்கான பதிலை பட்டென்று சொன்னாள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக், ஆனா லவ்வான்னு தெரியல என்றாள் குழப்பத்துடன். அவனும் குழப்பமாக அவள் முகம் பார்க்க, லவ் இஸ் ஓவர் ரேட்டட் என்று அசட்டையாக தோள் குலுக்கி சொன்னாள் அவள். சட்டென்று உறக்க சிரித்து விட்டான் அவன். ஓவர் ரேட்டட் இருந்துட்டு போகட்டும், பட் ஐ லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ சோ 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 மச் என்றவன் மீண்டும் அவளை அருகில் இழுத்து இறுக்கி அணைத்து அழுத்தமாய் முத்தமிட்டான். நினைவுகள் தந்த தித்திப்பில் இதழ் தானாக பிரிய புன்னகைத்துக் கொண்டே கணவனை திரும்பி பார்த்தாள். அவனும் அப்போது அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். பரபரவென வீசிய காற்று மழைக்கான அறிகுறியை தந்துவிட்டு சென்றது. அவளின் தோள் பற்றி திருப்பி, விழி, மழை வர்ற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு வா போலாம் என்றான். அவனை பின்தொடர்ந்து அறைக்குள் நுழைந்தாள். படுக்கை விரிப்பை சரி செய்து தலையணையை நேராக்கி வைத்து படுக்கும்படி கை காட்டினான். மெதுவாக படுக்கையில் அமர்ந்து கால்களை நீட்டினாள். அவளுக்கு இடைவரை போர்வையை இழுத்துவிட்டவன் சுற்றி வந்து மறுபக்க படுக்கையை ஆக்கிரமித்தான். குட் நைட் விழி. அழுத்தமாய் அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். அவன் புறமாக நன்றாக திரும்பி படுத்து 2 கரங்களிலும் அவன் முகத்தை பற்றி அருகில் இழுத்து அவன் கண்களை நேராக பார்த்து, ஐ லவ் யூ கார்த்தி என்றாள். அவன் மென்னகையும் அதிர்ச்சியுமாய் அவள் விழிகளை நோக்க குனிந்து அவன் இதழ்களில் மென்மையாய் முத்தமிட்டு, லவ் யூ சோ மச் கார்த்திக் என்றாள். மீண்டும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து. சில வினாடிகள் அவளை இமைக்காமல் பார்த்தான். பின் ஒரு கரத்தில் அவளது இடையை வளைத்து மறு கரத்தில் அவள் முகம் பற்றி அவள் இதழ்களில் அழுத்தமாய் முத்தமிட்டான். அவளது இதழ்களுக்கு இடையில் சிரித்தபடி, லவ் யூ டூ விழி, லவ் யூ பொண்டாட்டி என்று தனது ஒட்டுமொத்த அன்பையும் காதலையும் குரலில் தேக்கி முணுமுணுத்தான் கார்த்திக். இது காதல் ஆரம்பம், புது காதல் ஆரம்பம். கிசுகிசுப்பான குரலில் அவள் காதில் பாடினான். மலர்விழி கிளுக்கி சிரிக்க அச்சிரிப்பு கார்த்திக்கையும் தொற்றியது. மனம் மகிழ்ந்து மலர்ந்து சிரிக்கத் தொடங்கியிருந்தனர் இருவரும். இப்படிக்கு காதல். கேட்டாச்சா? இப்படிக்கு காதல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி.